இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத பாடங்களிலே நாம் கலந்து கொள்ளும்படி ஆண்டவன் நம்ம பாராட்டின அன்பிற்காக பிதாவாக தேவனுக்கும் குமாரனாக இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்தமாக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். மெய்யாகவே நீங்கள் இந்த சீசத்த பயிற்சியிலே வளர வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அநேகர் கற்றுக் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு முன்மாதிரியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த முதல் கட்டளையே அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்கள், சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்கணும். இன்றைக்கி நம்ம சீசன் ஆக்கணும்னா நம்ம சபை வேகமாக வளர்கிறது. புரியுங்களா? ஒரு சீசன் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினார். பேதர் எழும்பி அவர் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரே மெசேஜில் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர். அப்போது சீசனுடைய கரத்தை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பலப்படுத்துகிறாரு, திடப்படுத்துகிறாரு. அல்லேலூயா. சீசர்களுக்கு ஆண்டவர் நிறைய ரகசியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அதனால் நம்ம இந்த நாளிலே சீசத்தை இந்த பயிற்சியில் நீங்கள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும். சபைக்கு நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கும் சபையை கட்டி எழுப்புவதற்கும் சபையில் நீங்கள் என்ன செய்யணும்? அநேக ஜனங்களுக்கு உதார்த்தமாக அவங்களுக்கு முன்னாடி சாட்சியாக ஒரு சீசன் நீங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களை பார்த்து மற்ற விசுவாசிகள் என்ன செய்யணும்? ஓ, இந்த சகோதரி நிச்சயமாகவே இவங்க ஆண்டோடைய வார்த்தையை சீசத்த பயிற்சியில் கலந்து கொண்டு 1 வருடங்களாக 2 வருடங்களாக ஆண்டோடைய வார்த்தையில் வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களுக்குள்ள நல்ல சுபாவம் இருக்கிறது. அல்லேலூயா. சீசருக்குள்ளே அவங்க வளர வளர அவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வளர்ந்தது. அல்லேலூயா. அதாவது இயேசுவை போல அவர்கள் பேசினார்கள். காரணம் என்னென்னா, இயேசு அவங்களோட என்ன பண்ணார்? சஞ்சரித்தினே இருந்தார். சீசர்களும் ஆண்டவராக இயேசுவோடு சஞ்சரித்து கொண்டதுனால தான் ஒரு நாள் சந்தேகமானது நிறைய பேருக்கு. ஆனால் சீசருடைய வாயின் வார்த்தை வைத்து என்ன பண்ணிட்டாங்க? இவங்க இயேசுக்கிட்ட இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம இயேசுவின் பிள்ளைன்னா இயேசுவை போல வாழணும், இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா. இயேசுவை போல் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்போ தான் மக்கள், புறஜாதி மக்கள்லாம் செய்வாங்க, ஆண்டவர்கிட்ட ஓடி வருவாங்க, உங்களுடைய சுபாவங்களை பார்ப்பாங்க. ஓ, இவங்க பேச்சில் இயேசு போல பேசுகிறாங்க, இயேசு போல வாழறாங்க, உண்மையாக வாழறாங்க, உத்தமமாக வாழறாங்க, இவங்களுடைய வாயில் பொய் இல்லை, இவங்களுடைய வாயில் பித்தலாட்டம் இல்லை, இவங்க சண்டை போட மாட்டாங்க, இவங்க சாந்த குணமுள்ளவர்கள், தாழ்மை குணமுள்ளவர்கள் என்று நம்மளை பார்த்து என்ன செய்யணும்? சாட்சி கொடுக்கணும். புரியுங்களா? உலக மக்கள் எதை கவனிப்பாங்கன்னா, நம்ம ஆலயத்துக்கு வர வர நமக்குள்ள குணங்கள் மாறி இயேசு போல மாறி விடுகிறோம். புரியுங்களா? ஏன்னா ஆலயத்துக்கு வருவதே எதுக்கு? இயேசுவை போல மாறுவதற்காக, இயேசுவை போல பேசுவதற்காக, இயேசுவை போல நல்ல கனி கொடுக்கணும். அப்போ இந்த சீசத்த பயிற்சியில் உங்களுக்கு தேடுதல், ஆராய்தல், தியானித்தல் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் ஒரு அதிகார ஆராய்ச்சி எடுத்து அந்த அதிகாரத்துக்கு என்ன பண்ணணும்? இரவும் பகலும் உட்காந்து தியானித்துக்கினே இருக்கணும், அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும், தேடி வாசித்தே இருக்கணும். நடந்து போகும்போது கூட என்ன பண்ண, நீங்கள் மனசில் அந்த வார்த்தையை நினைவு கூறணும். ஏன்னா நம்முடைய இருதயத்திலேருந்து வார்த்தை பிசாசு எடுத்துடுவான். அப்போ அடிக்கடிக்கு என்ன வசனம் இன்றைக்கி வாசித்தேன், என் வாழ்க்கையில் நான் வாசித்த வசனம் என்ன? ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை அதிகாலை ஒரு 4 மணிக்கு எழுந்து என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்தில் நீங்கள் அந்த ஒரு அதிகாரத்தை தேடி இருக்கணும். 2வது ஆராய்ந்து பார்த்துருக்கணும். 3வது தியானித்து பார்த்துருக்கணும். அப்போ நீ கை கொள்வீர்கள், ஆண்டவர்படி நடப்பீர்கள்,
உங்களுடைய வாழ்க்கையில் கனிகள் பெருகி இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தானாகவே வரும். அல்லேலூயா. நீங்கள் போய் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை கரெக்டாக நீங்கள் செய்தீங்கன்னா, கர்த்தர் வாழ்ந்தபடி நாம் வாழ்ந்தோம்னா, கர்த்தர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நம்ம வாழணும்னா, நமக்கு ஒரே வழி வேதம் தான். இந்த வேதத்தின்படி வாழ்ந்து காட்டுனது தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்கு ஆவியானவர் உதவி செய்திருக்கிறார். ரெண்டாவது, நமக்கு சபை மேய்ப்பர்கள் உதவி செய்கிறாங்க, பல ஊழியர்கள் உதவி செய்கிறாங்க. அப்புறம் இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ளே வரணுன்னா நம்ம ஒரு நல்ல சீசன் ஆகணும். நல்ல குவாலிட்டி நல்ல தரமுள்ள சீசனாக சபைக்கு இருந்தாங்கன்னா தான், இந்த ஆலயத்துக்குள்ள இருந்தால் தான் இந்த ஆலயம் நிரம்பி வடியும். அல்லேலூயா. எவ்வளோ பேர் வந்தாங்க, ஆனால் ஆண்டவர் 12 பேரை உருவாக்கினார். புரியுங்களா? அதுக்கு அடுத்தது ஆண்டவர் எத்தனை பேர் உருவாக்கினார்? 12 பேருக்கு பிறகு நம்ம 12 பேருக்கு பிறகு எத்தனை பேர் உருவாக்கப்பட்டாங்க? இயேசு கிறிஸ்து 12 பேர் உருவாக்கினா. அதுக்கு பிறகு எத்தனை பேர் உருவாக்கினார்? 70 பேர். எத்தனை பேர்? 70 பேர் ஆண்டவர் உருவாக்கினார். 70 அடுத்தது 120 ஆச்சு. புரியுங்களா? 120 பேர் அவங்க ஆண்டவரை உருவாக்கினார். அல்லேலூயா. அது பிறகு அந்த சீசர்கள் பரிசுத்த ஆவி அபிஷேகம் பெற்ற பிறகு அவர்கள் 3000 பேர் உருவாக்கினார்கள். அப்புறம் 5000 உருவாக்கினார்கள். அப்புறம் வசனம் எங்கெல்லாம் பெருகினது, சீசருடைய தொகை பெருகிற்று, விருத்தி அடைந்தது, சபை வேகமாக வளர்ந்தது, சபையில் ஆத்மா பெருகினது, அற்புத அடையாளங்கள் தானாகவே நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது, விடுதலை பெற்று கொண்டார்கள். சபையில் ஆத்மாக்கள் அனுதினம் சேர்க்கப்பட்டார்கள். அனுதினம் சபை நடந்து கொண்டே இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, சீசர்கள் அதே வேலையாக என்ன பண்ணாங்க, அதே வேலையாக ஆத்மா ஆதாயம் செய்து கொண்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம சீசத்த பயிற்சியில் நீங்கள் நல்ல பயிற்சி எடுத்து நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கும் போது, நான் ஒரு நல்ல சீசன் சபைக்கு. அல்லேலூயா. இந்த பட்டணத்தில் கர்த்தர் என்னை என்ன செய்ய போகிறாரு, எடுத்து பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சீசர்கள் பிசாசுகளை துரத்தணும். சீசர்கள் அற்புத அடையாளம் செய்யணும். சீசர்கள்லாம் செய்யணும், அற்புத அடையாளம் செய்யணும். உங்கள் மூலமாக நடக்குதா அற்புத அடையாளம்? பிசாசுகள் ஓடணும். அற்புத அடையாளங்கள் மரித்தோர்களை கூட நீங்கள் எழுப்பணும். அல்லேலூயா. வியாதிஸ்டுகளை குணமாக்கணும். நிறையா ஹாஸ்பிட்டல் ஊழியம் செய்யணும். சிறைசாலையில் போய் ஜனங்களை சந்திக்கணும். சிறைப்பட்டிருக்கிற மக்களை போய் சந்திக்கணும். மருத்துவத்தில் போய் என்ன செய்யணும், வியாதிகள் மேலே கைகளை வச்சு, வியாதி உள்ளவர்கள் மேலே கரங்களை வைத்து அவர்களை குணமாக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த ஆத்மாலாம் நம்ம ஆதாயப்படுத்துகிறோம். தீர்க்க தரிசனம் உரைக்கணும். மற்றவங்களுக்கு போய் என்ன செய்யணும், உதவி செய்யணும், நற்கிரிகளை செய்யணும். இதெல்லாம் சீசத்தினுடைய குண அதிசயங்கள். அல்லேலூயா. இயேசு அதனால தான் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு சீசர்களை செலக்ட் பண்ணுறாரு. ஆலயத்தில் முதல் நமக்கு நல்ல சீசர்கள் இருக்கணும். நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மூலமாக சபை வளரும். ஆண்டருக்கு 10,000 பேர் இருந்தால் தான் வளருன்றதில்ல. ஒரு விசுவாசி ஒரு நல்ல சீசன் ஆகி கிறிஸ்துவ கரெக்டாக பின்பற்றினாங்கன்னா அந்த சபை வேகமாக வளர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆண்டு சொல்கிறாரு, ஒரு விதையில் எவ்வளோ கனிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த விதை முளைத்து எழும்பி ஒரு நாள் அது ஆயிரங்களாக, லட்சங்களாக, கோடி கணக்கில் கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போது விதைக்குள்ளே கூட அவ்வளோ வளம் இருக்குதுன்னா, நம்ம ஒரு விதையாக கர்த்தருக்கு இருக்கிறோம். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், பெரிய பெரிய காரியம் நடக்கும், நம்மை கொண்டு அதிசயங்களையும் அற்புதங்களை செய்வார் என்று நமக்கு அப்படிப்பட்ட விசுவாசம், அந்த தைரியம், வாஞ்சை, வைராக்கியம், தேவன் மேலே வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் நமக்குள்ளே வந்தால் தான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க? ஒரு அதிகாரத்தை தினந்தோறும் எடுத்து அந்த மைய வார்த்தை, மைய வாசனெல்லாம் எடுக்கிறீங்களா? எல்லாமே எடுக்கிறீங்களா? எல்லாம் எடுத்து நீங்கள் அதை எழுதினா தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு. அல்லேலூயா. இதெல்லாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்குற அன்றைக்கி உங்களுடைய ஹோம் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணிடணும், ஆயத்தப்படுத்தணும். பழசாக எத்தனை பேர் நின்று கொண்டு அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சொல்லணும். சண்டே வரும்போது இதெல்லாம் ஹோம் ஒர்க் எடுத்து இதெல்லாம் வளரணும். வரப்போகிற நாட்கள் மிக பயங்கரமான நாட்கள்லாம் வரப்போகிறது இனி. அதெல்லாம் நம்ம தப்பிக்கணுன்னா ஒரு நல்ல சீசனாக இருந்தால் தான் வைராகமே நிற்க முடியும். அல்லேலூயா. அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, பக்கத்து வீட்டில் சொல்லித்தாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லித்தாங்க, வராத தடப்பட்ட விசுவாசிகளுக்கு சொல்லித்தாங்க.
இப்படியே சொல்லி 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 என்ன பண்ணோம், அவனுடைய நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டியதுன்னு சஞ்சரிப்பு. அல்லேலூயா. எப்படி நம்ம சஞ்சரிக்க வேண்டும்? வேதத்தில் அநேக ஊழியர்கள் சஞ்சரித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அதில் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கலாம். மார்க் 1:13. அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். பாருங்க, முதல் ஆண்டவர் எங்கே சஞ்சரிக்கிறாரு? எங்கம்மா? காட்டு மிருகங்களுக்குள். அல்லேலூயா. அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அப்போது முதல் ஆண்டவர் யாரோட சஞ்சரிக்கிறாரு? ஏன்னா அவர் வனாந்தரத்தில் இருந்தார். அல்லேலூயா. அப்போ 40 நாள் அவர் என்ன செய்கிறாரு? 40 நாள் தனிமையாக. இப்போ நம்ம அப்படி போய் நம்ம என்ன பண்ண முடியும்? வனாந்தரத்தை 40 நாள் சஞ்சரிக்க முடியுமா? இயேசு செய்தாரே நான் அப்படியே செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ண முடியாது. புரியுங்களா? அவருக்குள்ளே இந்த பாரம் பிசாசை மேற்கொள்வதற்கு காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாரு? சஞ்சரித்து கொண்டிருந்தால் தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறாங்க. புரியுங்களா? அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஊழிய சபை என்பது பரிசுத்தமாக இல்லை. புரியுங்களா? ஜனங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கிறாங்க? வியாதிகளோடும் பலவிதமான நோயினாலும் பலவிதமான சாபத்தினாலும் சபை கட்டப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? அவைகளெல்லாம் விடுதலை ஆக்கணும், சபையை பரிசுத்தப்படுத்தணும், சபையை விருத்தி ஆக்கணும், சபையை அவர் கட்டி எழுப்பணும்னா முதல் அவர் என்ன செய்கிறாரு? முதல் செய்த அவர் ஊழியம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன செய்தார்? ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் புறப்பட்டு போன முதல் இடமே வனாந்தரம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வேதத்தில் பார்க்கணும், வனாந்தரத்தில் யார் போனாங்க? புரியுங்களா? வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, ஆரம்ப வாழ்க்கை. வனாந்தரன்றது என்ன? அங்கே ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. புசிப்பதற்கோ குடிப்பதற்கோ அப்புறம் நல்ல உடையோ நல்ல தினந்தோறும் குளிச்சுட்டே சந்தோஷமாக இருப்பது இடம் கிடையாது. வனாந்தரம் என்பது ஒரு வெறுமையான இடம். அப்போ ஒரு ஊழியக்காரரோ இல்லை ஒரு விசுவாசியோ எடுத்த பிறகு அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவருக்கு எல்லாம் ஆசீர்வாதம் அப்படியே கொட்ட மாட்டார் ஆண்டவர். இந்த எடுத்துக்க சார். புரியுங்களா? கொஞ்ச நாள் அவங்க வனாந்தர வாழ்க்கை வாழணும், சரீரத்தை ஒடுக்கணும். அல்லேலூயா. சரீரத்தை ஒடுக்கி அந்த சரீரத்தை கீழ்ப்படுத்தி நல்ல உபவாசம் இருந்து கண் விடுத்து ஜெபித்து அந்த ஆரம்ப காலகட்டத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு சபையில் வருகிற எல்லா மக்களும் என்ன செய்திருக்கணும்? வனாந்தர வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழணும், நிறைய ஜபத்தில் பங்கு பெறணும். எடுத்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உடனே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார் அப்படிலாம் என்ன பண்ணுறோம்? தப்பான உபதேசங்கள் என்ன செய்கிறோம்? நம்ம தெரியாதுமே சொல்லிடுறோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வனாந்தர வாழ்க்கை இருக்கணும். என்ன வாழ்க்கை? வனாந்தரத்தில் காட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பு அவர் வனாந்தர வாழ்க்கை வாழறான. எப்படி வாழனா? புறஜாதிகள் மத்தியில் அவங்க ஒரு மிருகத்தை போல பேசுவாங்க. எப்படி? நமக்கு இருக்கிறாங்களா காட்டு மிருகங்களே போல பேசுகிறாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க. நீ எப்படி ஞானஸ்தானம் எடுத்துட்டே, நீ அந்த கடவுள்கிட்ட போயிட்டியா கேட்குறாங்களே இல்லையா? கணவனை எழும்பலாம். ஒருவேளை அந்த வீட்டில் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புவாங்க? வீட்டாரே எழும்புறாங்க இல்லை? எப்படி நீ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்த அப்படின்வாங்க. நீ அந்த கடவுளை ஏற்றிக்கின அப்படின்வாங்க. அதுதான் வனாந்தர வாழ்க்கை. இல்லையா? அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? உபவாசம் இருந்து அவங்களுக்காக ஜெபிக்கணும், சஞ்சரிக்கணும். அவங்களோட விட்டுட்டு ஓடக்கூடாது. ஒரே விட்ட நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அதனால் நான் வீட்டை விட்டு ஓடிடுறேன் அப்படிங்கலாம் கிடையாது. அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? உபவாசத்தோடும் இரவெல்லாம் கண்ணீர் வைத்து ஜெபித்து ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும்? பலப்பட்டுக்கினே அந்த மக்களுக்கு முன்பாக சாட்சியாக வாழணும். அல்லேலூயா. சரீரத்தை ஒடுக்கணும். சாத்தானை மேற்கொள்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரீரத்தை ஒடுக்குறாரு. இயேசு கிறிஸ்துவே பாருங்கள், 40 நாள் சாப்பிடாமல் தூங்காமல் அவர் என்ன செய்கிறாரு? தன் சரீரத்தெல்லாம் ஒடுக்கிற, பசி எடுக்குது அவருக்கு. புரியுங்களா? 40 நாள் அவர் உபவாசத்துலேருந்து வெளியே வரும்போது யார் முதல் வர்றது? பிசாசம் வந்து நிற்கிறான். அல்லேலூயா.
அப்போ நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்ட பிறகு உடனே ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதத்தை எடுத்துன்னு கொடுக்க மாட்டார். புரியுங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கை. மோசே எடுத்துக்குங்க. மோசே 40 வருஷம் என்ன பண்ணார்? வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. எப்படி வனாந்தரம்னா என்ன? வனாந்தரத்தில் கல்லும் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், அப்புறம் பாடுகள், உபத்திரம், துன்பங்கள்லாம் வரும். அல்லேலூயா. அதனால் எனக்கு எதுவுமே வராது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அவரே என்ன பண்ணார்? ஒரு அடிச்சோடை பின்பற்றும்படி நம்மளுக்கு நான் காட்டுறாரு. இயேசு போன ரூட்டில் அவர் எப்படிலாம் போய் ஊழியத்தை செய்து நிறைவேற்றினார். புரியுங்களா? சும்மா எடுத்த பிறகு ஊழியம் நடந்துச்சா? ஞானஸ்தானத்திற்கு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தாரா? சொல்லுங்கள். எடுத்த பிறகு அவர் என்ன பண்ணல? ஊழியம் செய்யலை. ஃபஸ்ட்டு அவர் போய் தன்னுடைய வனாந்தரத்தில் என்ன பண்ணுறாரு? ஒரு 40 நாள். புரியுங்களா? அவருக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு சஞ்சரிப்பு, காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் ஒரு சஞ்சரிப்பு, வனாந்தரன்ற ஒரு வாழ்க்கை சஞ்சரிப்பு. உணவு இல்லை, உடை இல்லை, தண்ணீர் இல்லை, அங்கே வெயில், அதிகமான உஷ்ணம், அதிகமான என்ன இருக்காங்க. புரியுங்களா? இரவு பக்கம் அந்த காட்டு மிருகங்களுடைய சத்தம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கு. நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்ப்பு நிறைய வரும். புரியுங்களா? எல்லாமே சந்தோஷப்பட மாட்டாங்க. புரியுங்களா? வெளியே புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ நாள் இந்த தெய்வத்தை வணங்கினீனாமா, திடீர்னு என்ன பண்ணிட்டேன், இன்னொரு தெய்வத்தை போய் நீ என்ன பண்ணி ஏற்றுக்கொண்டியே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ அவங்க வந்து பல விதமான போராடுவாங்க நம்மக்கிட்டத்தில், எப்படியாவது நம்மளை மறுபடியும் பின்மாற்றம் அடைவதற்கு. அப்போ சஞ்சரிக்கிறது மிக அவசியம். அல்லேலூயா. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறாரு? சஞ்சரித்து கொண்டு வந்தார். முதலாவது யோவான் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார். அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். இவைகளுக்கு பின்பு, அல்லேலூயா, அல்லேலூயா, இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே போய் என்ன பண்ணாரு? சஞ்சரித்து வந்தார். பாருங்க, அவர் ஞானஸ்தானம் எடுத்த பிறகு என்ன பண்ணுறாங்க? இப்போ கொலை செய்யறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. அல்லேலூயா. நீ ஊழியம் செய்திருவியா? ஊழியம் செய்திருவியா? நீ இயேசு பிள்ளையா மாறிடுவியா? அப்போ யாரெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்து எதிர்த்தாங்க? அவங்க சொந்த சகோதரர்கள். அல்லேலூயா. அவர் இவைகளுக்கு பின்பு, அப்போ அவர் 40 நாள் சஞ்சரித்து வந்த பிறகு உடனே ஊழியம் அப்படி டக்குன்னு நிறைவேறிச்சா? புரியுங்களா? நிறைவேறிச்சா? அந்த பட்டணத்திலே ஊழியம் செய்யாதபடி துரத்துறாங்க. புரியுங்களா? அப்போ நம்ம நினைக்கிறோம் டக்குன்னு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், உடனே நமக்கு ஆசீர்வாதம். நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணோம்? அந்த உபத்திரங்களை, பாடுகளை சகிக்கணும். அப்போ அதில் வளரணும். அதுதான் ஊழியம். எடுத்த பிறகு நமக்கு என்ன பண்ண? டக்குன்னு ஊழியம் நிறைவேறாது. ஃபஸ்ட்டு நம்ம வனாந்தரன்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வரணும். இரண்டாவது, இவங்க என்ன பண்ணாங்க? நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு எதிர்ப்பாங்க. அதனால் இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்தை விட்டுட்டு எங்கே போகிறாரு? இப்போது கலிலேயா என்ற ஒரு இடத்துக்கு போய் அங்கே போய் சஞ்சரிக்கிறாரு. ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க? சொந்த சகோதரர்களே அவர் என்ன பண்ணுறாங்க? கொலை செய்ய தேடுகிறாங்க. ஊழியம் ஆரம்பித்த பிறகு அவருக்கு என்ன வந்துடுச்சு? 40 நாள் அவர் வந்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவர் வெளியே வந்த பிறகு சாத்தானை ஜெயிச்சுட்டு வந்தாலும் மறுபடியும் அவருக்கு என்ன வருது? ஒரு கூட்டம் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. அப்போ வனாந்தர வாழ்க்கை அவர் மேற்கொண்டதுனால, அங்கே சஞ்சரித்து வந்ததுனால இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் அவருக்கு காட்டு மிருகங்கள், இரண்டாவது சொந்த ஜனங்களே அவருக்கு எதிர்க்கிறாங்க. அப்போ அந்த வனாந்தரமான அந்த வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறாரு? அந்த இடத்துல சஞ்சரிக்காமல் இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே சஞ்சரித்து அவர் ஊழியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதே போல் தான் நம்முடைய கிறிஸ்துடைய வாழ்க்கையில் நமக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை ஃபஸ்ட்டு ருசிக்கணும். ஃபஸ்ட்டு வனாந்தர வாழ்க்கையை நம்ம ருசிக்காமல், வனாந்தர வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் நம்ம வந்து நிலைத்திராமல், எடுத்த பிறகு என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நமக்கு ஒரு சோதனை இருக்கிறது. அந்த சோதனையை மேற்கொள்ளணும். நாம் ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கிறது. சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராட வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் ஜெயிச்சாதான் ஊழியம். இதெல்லாம் ஜெயிச்சாதான் சீசன். எடுத்த பிறகு டக்குன்னு ஊழியம் என்ன பண்ணாது? நடக்காது. ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியங்கள் எப்படி இருக்கும்? வனாந்தரமான வாழ்க்கை. அது 1 வருஷம் கூட இருக்கலாம், சிலவங்க 2 வருஷம் இருக்கலாம், சிலவங்க 3 வருஷம் இருக்கலாம்.
புரியுங்களா? சபை வந்து என்ன பண்ண முடியாது, நிரம்பாது. புரியுங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறோம், வனாந்தரமான அந்த வாழ்க்கையில் தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கும் வேத வசனத்தின் மூலமாக சஞ்சரிக்கணும், ஜெபத்தின் மூலமாக சஞ்சரிக்கணும், நல்ல ஆண்டவரோட உபவாசந்து ஜெபிக்கணும், நல்ல ஆண்டவருடைய பாதத்தில் இரவெல்லாம் கண் விடுத்து ஜெபிக்கணும். இப்படியே சஞ்சரித்துக்கினே இருக்கும்போது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் வந்து அபிஷேகத்தை நிரப்பிக்கினே இருப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. ஒரு வல்லமை நமக்குள்ளே என்ன பண்ணோம், நமக்குள்ளே பரிசுத்தனுடைய வல்லமை பெருகினே இருக்கும். புரியுங்களா? நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்வோம், ஒரு பக்கம் சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புக, நம்ம குடும்பத்தார் எழும்புவாங்க, உற்றார் உறவினர் எழும்பி வருவாங்க, இல்லை அகத்தில் எழும்புவாங்க, அவங்க எழும்பி போராடுவாங்க. அதுக்கு மத்தியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஜபத்தினாலேயும் உபவாசத்தினாலேயும் கண் விடுத்து ஜெபிப்பதினாலேயும் வேத வசனத்தினோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் ஜெயிக்க முடியும். ஃபஸ்ட்டு நமக்கு ஆண்டவர் வந்து எடுத்த பிறகு இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணல, எகிப்து விட்டு வந்தருக்கு அவங்க என்ன நினச்சாங்கன்னா, உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார், அது கொடுப்பார் இது கொடுப்பார். செங்கடலை கலந்து வந்த பிறகு உடனே கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார், உட்கார வச்சு சாப்பாடு போடுவார், உடனே கானான் தேசத்துக்குள்ளே அனுப்பிடுவார் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் 40 வருஷம் நீங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வரத்துக்கு எத்தனை நாள் ஆகணும்னு கேட்டால் 7 நாளுன்றாங்க. நடந்து வந்து எத்தனை நாளில் வந்துடலாம், 7 நாளில் வர வேண்டியது 40 வருஷமாக வனாந்தரத்தில் சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. புரியுங்களா? எதுக்காக? புரியுங்களா? அவங்களுக்கு சிறுமை. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சிறுமையில் கர்த்தரை நோக்கி பார்க்கணுமா. சிறுமை படுத்தப்பட யாரையும் நோக்கினா, கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அவங்கள கீழ்ப்படுத்த கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவங்களுக்குள்ளே இருக்கிற பெருமை அழியுதா, அவங்களுக்குள்ளே இருக்கிற சுபாவங்கள் மேட்டுமை அழியுதா. புரியுங்களா? அப்போ வனாந்தர வாழ்க்கையில் என்ன இருக்குது, நமக்குள்ளே அழிய வேண்டியதெல்லாம் அழியாமல் அதை அப்படியே வளர்ந்துக்கின்னு இருந்துச்சுன்னா ஊழியெல்லாம் வளராது, போய் பாவத்தில் விழுந்துருவாங்க ஊழியம். அப்போ வனாந்தர வாழ்க்கை அவங்கள 40 வருஷம் என்ன பண்ணோம், அவங்க தன்னைத்தானே வெறுத்து இருக்கணும், தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமக்கணுன்றது ஆண்டு சொன்னார். அப்போ தன்னைத்தான் வெறுக்காதவங்களுக்கு என்ன இருக்காது, சீசனாக மாற முடியாது. புரியுங்களா? அப்போ வனாந்தரத்தில் அவங்க 40 வருஷம் என்ன பண்ணுறாங்க, அதை மேற்கொள்ளவே முடியல, இச்சை தூண்டுது, பாவத்தில் விடுறாங்க, தேவனுக்கு விரோதம் பேசுகிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. சபை இன்றைக்கி எப்படி இருக்குது, தேவனுக்கு விரோதமாக ஏதாவது ஆண்டவர் அற்புதம் நடக்கலை, சபையில் நடக்கலை, இங்கே அலையிறாங்க ஜனம், ஏதாவது எனக்கு எந்த சர்ச்சிலலாம் போய் என்ன பண்ணணும், அற்புதம் பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீ எந்த சபையில் இருந்தாயோ அதே சபையில் நின்று என்ன பண்ணணும், தன்னை சிறுமைப்படுத்தணும், தன்னை ஒடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை என்ன செய்யணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் கண் விடுக்கணும், சரீரம் ஒடுங்கணும். அப்படியே ஒடுங்கி வரும்போது தான் ஒரு நல்ல சீசனாக உருவாராங்க, ஒரு நல்ல விசுவாசிகளாக, புடமட்ட ஒரு விசுவாசி, புடமட்ட ஒரு நல்ல ஒரு சீசன், ஒரு புடமிடப்பட்ட ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரன், ஒரு நல்ல ஒரு போர் சேவகன், அல்லேலூயா, ஒரு நல்ல உடன் ஊழியக்காரன், ஒரு புத்தியுள்ள கண்ணகி, ஒரு புத்தியுள்ள கன்னிகையாக மாற முடியும், ஒரு புத்தியுள்ள குணசாலியாக, ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு ஒரு மணவாட்டி. அப்போ வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில், வனாந்தரனா என்ன அப்படின்னா நம்மளை வெறுமைப்படுத்துறது, நம்மளை என்ன செய்யணும், தன்னைத்தான் வெறுக்கணும், தன்னைத்தான் நம்ம சரீரத்தை மேற்கொள்ள விடக்கூடாது. இது ஒரு சத்துரு, நம்ம சரீரம் வந்து ஒரு சத்துரு மாதிரி. புரியுங்களா? முதல் சத்துரு நம்ம சரீரம்தான். இந்த சரீரம் என்ன பண்ணோம், நல்லா சாப்பிடு, நல்லா தூங்கு, நல்லா என்ன பண்ண ரெஸ்ட் எடு, நல்லா என்ன பண்ணு, நல்லா அங்கங்கே ஜாலியாக சுற்றினே இரு அப்படின்னு சொல்லும் இந்த சரீரம். ஆனால் அந்த சரீரத்தை நம்ம ஒடுக்காமலனா இந்த சரீரமே நம்மளை ஆத்மாவே நரகத்தை தள்ளி விட்டுரும். அதனால தான் இந்த சரீரத்தை ஒடுக்கிறதுக்கு தான் உபவாசம் என்று வேதத்தில் நிறையா வாசிக்கிறோம். வனாந்தர வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டியது முதல் கடமை. அல்லேலூயா. நல்லா நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா, ஒரு பிள்ளை நல்லா படிச்சிரு பிறகு, நல்லா முதிர்ச்சி அடைந்த பிறகு, நல்ல பயிற்சி எடுத்ததுனால, அது பூரணம் அடையதுனால, அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு காரியத்துக்கு வந்தாலும் அது தப்பு பண்ணதுக்கு கடமையே கிடையாது. அல்லேலூயா. அதே பிள்ளை வந்து சரியாக வளர்க்காமல், சரியாக உருவாக்காமல், சரியாக அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லித்தராமல், அப்புறம் கடைசியில் அது வளர்ந்த பிறகு அதுக்கிட்ட எது சொன்னாலும் அது கேட்குறதில்ல. அல்லேலூயா. அது இஷ்டத்துக்குள்ளே ஓடுதுங்க. ஏன் ஓடுது? ஆரம்ப காலகட்டத்தில் தாய் என்ன பண்ணல, அந்த பிள்ளையை சிட்சித்து கண்டித்து அந்த பிள்ளைக்கு நல்ல போதனை பண்ணி நல்லா உபதேசித்து அந்த பிள்ளை வளர்ச்சிக்காக நேரத்தை கொடுக்கலை தாயானவங்க. அதனால தான் அந்த பிள்ளை என்ன பண்ணுது,
அது நெஞ்சில் மதியினை இருக்கிறது. அதனால் மதிக்காத என்ன பண்ணுது, ஏன் சொன்னாலும் கேட்கறது இல்லை. நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று செய்யுது. அப்போது அதுக்கு ஒரு மனுஷனுக்கு, இந்த மனுஷனுக்குன்ற ஒரு வழி உண்டு, அது செம்மையாக இருக்குமா, அது முடிவு மரண வழி. இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் நம்ம பார்க்குறோம், ஐயோ நல்லா இருக்கிறாங்க, என் பிள்ளை நல்லா வளர்ந்துட்டான்னு. திடீர்னு கல்யாணம் பண்ணி பாருங்கள், 3ஆம் நாளே கணவன் மனைவி பிரிஞ்சிடுவாங்க. புரியுங்களா? அதுக்கு என்ன காரணம்னா, அவங்கள என்ன வனாந்தர வாழ்க்கைனான்னு தெரியாது. புரியுங்களா? சுகபோகமாக வாழ்கிறவர்கள் உயிரோடு சத்தவர்கள். அப்போ சபை சுகபோகமாக வாழறதுக்கு இடம் கிடையாது. சபையில் சுகபோகமாக வாழறதுக்கு சர்ச்சுக்கு வரோம். புரியுங்களா? சுகபோகமாக வாழ்ந்தால் ரட்சிக்கப்படாதவர்களும் சுகபோகம் தான் வாழறாங்க. அவங்கள போல வாழ்ந்துட்டு போயிடலாம். சபை ஆலயம் என்பது நித்தியத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம், பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கிறோம். பரலோகத்திற்குன்னு நம்முடைய சிந்தனையெல்லாம் மேலானவைகளை நாடணும், மேலானவைகளை தேடணும், மேலானவைகளுக்காக ஓடணும், மேலானவைக்காக நம்ம உபவாசத்துக்காக வரோம். மேலானவைகளுக்கு தான் எல்லாம் நம்ம இங்கே நடக்கிற எல்லாமே மேலானவைகள். இம்மைக்குரிய காரியத்துக்காக நம்ம ஆலயத்துக்கு வரணும்னா அது வெளியே சேடிக்கலாம். அல்லையா? அற்புத அடையாள அதிசயங்கள் ஆண்டவர் செய்வார், நமக்கு விடுதலை ஆக்குவார். நம்ம அவருடைய பாதத்தை தேடி வரும்போது எல்லாவற்றையும் செய்வார். அல்லையா? இரண்டாவதாக நம்ம பார்க்குறோம், அங்கே அப்போஸ்தலர்கள் எப்படி சஞ்சரித்தார்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான். சில காலம் சஞ்சரித்த பின்பு, அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு, அல்லேலூயா, கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கியா நாட்டிலேயும் சுற்றி திரிந்து சீஷர் எல்லாரையும் போய் என்ன பண்றாரு, திடப்படுத்தி கொண்டு வராரு. அதான் நாங்கள் இப்போ செய்கிற அந்த ஊழியத்தை. இன்னைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாளைக்கு வேறு இடத்துல இருக்கிறோம், அப்புறம் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறோம், வேறு மாவட்டத்துக்கு போகிறோம், அப்புறம் வேறு கண்ட்ரிக்கு போகிறோம். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது. ஏன் அப்படின்னா, சீஷர்களை போய் அவங்க என்ன செய்கிறாங்க, சுற்றி திரிந்து, அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, சுற்றி திரிந்து சீஷர்களை சபையை திடப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம திடப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? குறைவாக வந்திருக்கிறோம். எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும். புரியுங்களா? சபை இந்த வார்த்தை எல்லாரையும் கேட்டால் தான் அவங்களுக்கு அந்த மனதில் என்ன உண்டாகும், மனதில் விடுதலை உண்டாகும். புரியுங்களா? ஏன்னா இந்த வார்த்தை மறுபடியும் கிடைக்காது. அல்லேலூயா. அதனால் என்னன்னா, வந்தவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்க, வராதவங்க அந்த ஆஸ்வதியை இழந்து போயிடுவாங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சுற்றி திரிந்து என்ன செய்தாங்க, அவர்களுக்கு பவுலுக்கு 4 பிள்ளைங்க வச்சுக்கின்னு அவங்கள வளர்க்கணும், 4 பிள்ளைங்களை காலேஜுக்கு அனுப்பணும், 4 பிள்ளைங்களை என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா, பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கிறதுக்காக பவுல் சுற்றிருந்தார். இப்போ நாங்களும் அப்படியே தான், பிள்ளைகளை இல்லை, நாங்கள் ஓடுறோம். எந்த சர்ச்சை சபையில் திறந்து கொடுக்குறாங்களோ அவங்களாம் உருவாக்கப்படுவாங்க. நல்லையா? எல்லாம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும், இதுக்காக நிற்கணும். நாங்கள் வாங்கி உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போய் நான் ஒரு பெரிய மாளிகை கட்டி பட்டாபுரத்தில் பெரிய பில்டிங், எங்களுக்கு சொந்த வீடே கிடையாது. அல்லேலூயா. இது வரைக்கும் நான் பட்டாபுரத்தில் இருக்கிறேன், 25 வருஷம் எங்கள் மச்சான் வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் எனக்கு தெரியும், எனக்கு தான் வெளியே போய்டுவோம், எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் நிலைத்து இருக்க முடியாது. அல்லேலூயா. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். புரியுங்களா? ஒவ்வொரு நாடுகளுக்கு கூப்பிட்றாங்க. இப்போ அடுத்த மாதம் மியான்மர் போகிறோம். அங்கே கிட்டத்தட்ட 3 வாரங்கள் அங்கே இந்த சத்தியத்தை விதைப்பதுக்காக அழைச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அது மாதிரி எல்லா இடத்துலையும் போயின்னு இருக்கிறோம். ஏன் போகிறோம்? எங்களுக்கு கொடுத்த ஊழியம் என்னென்னா, போய் சீஷர்களை உருவாக்கணும், ஜெபிக்கிற ஜாமக்காரில் உருவாக்கணும், நல்ல யுத்த வீரர்களை உருவாக்கணும், அவங்கள நல்ல ஊழியர்களை கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கூட இருந்த பர்னபாவோ இல்லை தீமோத்தேயோ யாரை கொண்டு போகிறாரோ யாராவது கொண்டு போய் என்ன பண்ணுறாரு. இன்றைக்கி நானும் என் ஒய்ஃப் என்ன பண்ணுறோம், ஓடி போய் செய்கிறோம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? சபையை சீஷர்களை திடப்படுத்துகிற வேலை. அல்லேலூயா. எல்லோரும் சீஷராக உருவாக்கக்கூடிய வேலையை, இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இதுக்கு தான் அழைச்சார். அல்லேலூயா. எதுக்காக அழைச்சார்? சீஷர்களை சபையில் திடப்படுத்தணும், சீஷர்களை உருவாக்கணும், சீஷர்களை என்ன செய்யணும், சபைக்கு மேய்ப்பருக்கு போய் சொல்லி என்ன பண்ணுறோம், இதெல்லாம் செய்துக்கினே இருந்தால் தான் அப்போது ஒரு நாள் வரும். இதுதான் பெரிய காரியம். உருவாக்குறது தான் சபையில் முக்கியம். சபை நம்ம எல்லா மீட்டிங்கும் நடத்திடலாம், ஆனால் உருவாக்குற மீட்டிங் ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. உருவாக்குறது ரொம்ப கடினம். உருவாக்குறதுனால என்ன பண்ண முடியாது. உருவாக்கணும்னா என்ன செய்யணும்? டைம் கொடுக்கணும், நாளை கொடுக்கணும், அப்புறம்
நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து நீங்கள் இந்த சொல்லப்பட்ட வசனத்தெல்லாம் தியானிக்கணும், ஆராயணும், தேடணும். இதற்காக நீங்கள் பிரயாசப்படலாம் உருவாக முடியாது. நீங்கள் கூட உருவாகணும்னா சொல்லதை நம்ம வந்து நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணோம், உட்காந்து அதுக்காக என்ன பண்ணோம், இரவு பகலும் அந்த வேதத்தை தியானம் பண்ணினே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சீசிகளாக மாறுவீங்க. என்ன மாறுவீங்க? சீசரு கிடையாது, என்ன மாறுவீங்க? சீசியாக இருப்பீங்க. நல்லா சீசியாக இருப்பீங்க. நல்லா நீங்கள் ஆண்டவருக்காக என்ன பண்ண வைராக்கியமாக எழும்புவீங்க. ஒரு காலங்களில் வரும்போது நீங்கள் போய் கை வச்சா ஆத்மா அப்படியே சும்மா கொல்ல பொருளாக ஆண்டு கொடுப்பாரு. அவ்வளோ ஆத்மாவை சஞ்சரித்து ஆண்டோட சபைக்கு கொண்டு வரலாம், அவங்களே உருவாக்கலாம், பலப்படுத்தலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இதுக்காக என்ன பண்ணுறோம், யோசிக்கணும். நம்ம இது வரைக்கும் நம்ம இப்படி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலையே, ஏன் இதை வந்து அட்டன் பண்ணணும், ஆண்டோட சித்தம் என்ன அப்படின்னு கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் மனசில் வந்து இதுக்காக நீங்கள் மனசில் என்ன பண்ணணும், யோசித்து நிதானித்தீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏதோ நான் நடத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உக்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இதோட அடுத்த மாதம் பைபிள் எடுத்துகிட்டு வந்தால் என்ன பண்ண முடியாது. சீசனு எங்கெல்லாம் பைபிளில் சீசன் இருக்குது அப்படின்னு ஹோம்ஒர்க் எழுதி எடுத்துன்னு கொடுக்கணும், அதிகார அச்சத்து கொடுக்கணும். இதெல்லாம் உட்காந்து என்ன செய்யணுமா, சஞ்சரிக்கணும், வேதத்தோடு சஞ்சரிக்கணும். பைபிள் எடுத்துக்கின்னு பைபிளோடு என்ன பண்ணணும், என்னோட என்ன பேசுகிறாரு, எனக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தை கொடுக்குறாரு, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை எழுதி 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 என்ன செய்யணும், எழுதி நீங்கள் வளரணும். புரியுங்களா? வளர்ந்தீங்கன்னா ஆண்டவர் செய்வார், உங்களை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. இல்லை ஏதோ நம்ம வந்து உட்காந்துட்டு போகிறதுக்காக இல்லை, நம்ம உருவாக்கப்பட்டு நம் மூலமாக சபை உருவாக்கப்படணும். சபையில் வருகிறவங்க, சபைக்கு வருகிறவங்கெல்லாம் நல்ல சத்தியத்தில் உருவாக்கப்பட்டால் தான் வருகிற போக முடியும். புரியுங்களா? ஆண்டவர் ரட்சித்துட்டார் நம்மளை இறக்க வச்சு நம்மளை என்ன பண்ணிட்டாரு, நம்மளை ரட்சித்த தேவன் அவர் என்ன செய்கிறாரு, அவர் எழுதி கொடுத்த மகத்துவங்களை நம்ம என்ன செய்யணும், இரவு பகலாம் வாசிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அவர் எழுதின புத்தகத்தை ரட்சித்தாருன்னு சொல்லிங்கன்னே காலத்தை ஓட்ட முடியாதுல்ல. நான் குழந்தை பெற்றுட்டுங்க அப்படின்னா குழந்தை பெற்றுட்டது பெருசு இல்லை, அதை உருவாக்குறது தான் பெருசு. அல்லேலூயா. இல்லைங்க, நான் குழந்தை வந்து பெற்றுட்டேங்க, இப்போ அந்த பையன் அங்கே இருக்கிறான்னா அங்கே சீட்டாண்டுங்கிற இடத்துல போய் நின்றுக்கிறான், அங்கே பரியாசுகிற இடத்துல உட்காந்துக்கிறான், துன்மார்க்கிற இடத்துல உட்காந்துக்கிறான் அப்படின்னா அது பெருமையாக பேச முடியுமா? சொல்லுங்கள். இப்போ அந்த பிள்ளையை பெற்றெடுத்த பிள்ளையை என்ன செய்யணுமா, உருவாக்கணுமே. எப்படி உருவாக்குறது? அப்போ அந்த தாயை அந்த பிள்ளையோட சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைலாம் கொடுக்கணும். சின்ன குழந்தையிலேருந்தே என்ன செய்யணும், அதுக்கு வாயில் வந்து ஆண்டோடைய வார்த்தை போட்டுக்கினே வரணும். அப்புறம் 2வது நல்லா துதிக்க வைக்கணும், 3வது ஜெபிக்க வைக்கணும், 4வது அந்த பிள்ளைக்கு நற்கிரிகளாம் என்னன்னு சொல்லித்தரணும், நல்ல குண அதிசயங்களாம் என்ன, எப்படி இன்பனா என்ன, இதெல்லாம் சொல்லி 12 வயசு முடியறதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைக்கு பாதி ஊழியமே என்ன பண்ணிடுது, அம்மா அப்பா கற்றுக் கொடுத்துருவாங்க, நல்ல தாய். அல்லேலூயா. அதை தான் சபை செய்யுது. சபை என்ன பண்ணது, எடுத்த பிறகு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கு, அவங்கள உருவாக்குற வேலை நம்ம கையில் கொடுத்தாரு. ரட்சிக்கிற வேலை யாரோடைய வேலை? ஆண்டோடைய வேலை. புரியுங்களா? சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது நம்முடைய வேலை, ரட்சிக்கிற வேலை இயேசுடைய வேலை. அல்லேலூயா. மறுபடியும் அவங்கள கொண்டு வந்து ஆண்டவர் சபையில் சேர்க்கும் போது அவங்கள உருவாக்குற வேலை சபை மேய்ப்பருடைய வேலை. அல்லேலூயா. மேய்ப்பர் உருவாக்கலைன்னா மேய்ப்பர் எடுத்து ஆனால் கணக்கு கேட்பார், நான் இவ்வளோ பேர் கொடுத்தனே நீ என்ன பண்ண அப்படின்வார். ஆண்டவர் சும்மா அப்படியே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு சண்டே ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ண முடியாது. ஆமாம். ஸ்கூலில் கூப்பிட்டு ஜனங்களை வாரத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை மட்டும் ஸ்கூலுக்கு வாங்க, ஒரு நாள் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வந்து போனால் போதுன்னா என்ன ஆகும்? வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போகிற ஸ்கூலுக்கு பிள்ளைக்கு போகிறாங்களே, வாரத்துக்கு ஒரு நாள் போகிறவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? 100க்கு 100 மார்க் எடுக்க முடியுமா? 100க்கு 100 எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அப்போது ஆலயன்றது மெய்ப்பரன் அனுதனை நீ வாழ்க்கையில் என்ன பண்ணணும், இந்த மெசேஜை நான் கொடுத்த மெசேஜை நீ ஃபாலோ பண்ணணும். டெய்லி ஒரு அதிகாரத்தை நீ எடுக்கணும். தினந்தோறும் அந்த அதிகாரத்தை உன் கண்ணால் நீ பார்த்து சஞ்சரிக்கணும், அந்த வசனத்தோடு சஞ்சரிக்கணும். அதிகாரத்தோடு சஞ்சரித்து அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு டெய்லி என்ன பண்ணணும், 7 அதிகாரத்தை எடுத்து 7 அதிகாரத்துக்கு ஹோம் ஒர்க் எடுத்து வந்து கொடுக்கணும் விசுவாசிங்க. அப்போ தான் அந்த விசுவாச வரிகளை போகும். அல்லேலூயா. ஏதோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை பெற்றுட்டோம், அது ஊரெல்லாம் சுற்றி நிற்குது, புரியுங்களா, வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் நான் சாப்பாடுக்கு பால் ஊட்டுறேன் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகாது? முடியுமா? வளருமா? வளராது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன செய்கிறாரு, சபையாக போய் என்ன பண்ணுறாரு, சொல்லுங்கம்மா, சீசர்கள் எல்லாரையும் அவர் திடப்படுத்தினான். அப்போஸ்தலர் 14:28 சொல்கிறது, அங்கே சீசருடனே கூட அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். அல்லேலூயா.
14:28 என்ன அங்கே சொல்றாரு? சீஷருடனே கூட ம். அநேக நாள் சஞ்சரித்திருந்தார்கள். இருந்தார்கள். 14:3 வாசிங்க. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போ பாருங்க என்ன செய்கிறாரு? அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். போதகம் அப்படின்னா என்ன? டீச்சிங் பண்ணினாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அவர்களை கற்றுக் கொடுத்து என்ன பண்ணாங்க? அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். அப்போ அற்புதம் அடையாளம் எப்போ நடக்குது? ஃபஸ்ட்டு போதிக்கணும். அல்லேலூயா. அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள். என்ன செய்தாங்க? கர்த்தரை முன்னிட்டு, ஆண்டோடைய வார்த்தையை முன்னிட்டு, வசனத்தை முன்னிட்டு, ஆண்டவரை முன்னிட்டு, ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி அங்கே என்ன செய்கிறாங்க? நல்லா அவர்களுக்கு கற்று போதித்து 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 சில நாட்களாக அதை செய்து கொண்டே இருக்கும்போது அதுக்கு பிறகு அற்புதம் அடையாளம்லாம் தானாக நடக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் ஏற்ற காலங்கள் வரும்போது அற்புதம் அடையாளம்லாம் தானாகவே நடக்கும். பயங்கரமாக நடக்கும். கர்த்தர் பயங்கரமாக கிரியை செய்வார். அற்புதம் அடையாளம் தானாகவே அற்புதம். சும்மா கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கும் போது இல்லை வார்த்தையை சொல்லும் போது கட்டுத்தானே ஒன்றிடும். அல்லேலூயா. பிசாசுகள் ஓடும், தீர்க்கதரிசனம் உரைக்கப்படும், அவங்க செய்கிற தவறுகள்லாம் சுட்டி காட்டுவார் சபையில். புரியுங்களா? நேற்று என்ன பண்ணிட்டு வந்தீங்கன்று நீங்கள் எங்கே சுற்றி இருந்தால் அதை அப்படி பேர் சொல்லி அழைச்சிடுவார் சர்ச்சில். அல்லேலூயா. பேர் சொல்லி அழைச்சி எவ்வளோ மனசு கஷ்டம். நேற்று தப்பான வழியில் போனீங்கன்னா அதை குறித்து சொன்னானே எவ்வளோ கஷ்டம். நல்லது சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது. அல்லேலூயா. நம்ம செய்கிற தவறுகளை ஆண்டு சுட்டி காட்டினா என்னாகும்? அதுவும் தீர்க்க தரிசனம் தானே. புரியுங்களா? தீர்க்க தரிசனம் என்ன? ஒன்லி ஒரு 4 வீடை கட்டுவா, அப்படி அதுக்கு மட்டும் தீர்க்க தரிசனம் உரைப்பாருங்களா? உன் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி செய்த தவறுகளையும் சுட்டி காட்டுவார். அப்படியெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வரப்போகிற நாட்கள் நல்லா நாங்கள் போதித்து 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 மற்றவங்க சொல்லி தரும்போது அடுத்தது அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அடையாளங்கள் செய்வார் சபைகளில் போய் அடையாளங்கள். புரியுங்களா? ஏன் அப்படின்னா ஊழியன்றது வளர்ச்சி உடையது. ஊழியம் என்பது பெருக்க வைக்கிறது தான் ஊழியம். ஊழியம் என்ன பண்ணுது? விருத்தி அடைத்தான் ஊழியம். ஊழியம் என்பது என்ன? நீங்கள் 10 பேர் கிளாஸுக்கு வரீங்கன்னா அடுத்தது 20 பேர் வந்திருக்கணும். ஏன் வரலை? வராதிருப்பதுக்கு என்ன காரணம்? நீங்கள் என்ன பண்ணல? அதுக்காக பிரயாசம் படலை. பிரயாசப்பட்டால் தான் அடுத்த 10 பேர் என்ன பண்ணுவாங்க? கூடவே ஓடி வருவாங்க. நம்மோடு கூட ஒரு கூட்டம் வரும். அடுத்தது அப்போஸ்தலர் 15:35. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே சஞ்சரித்து வேற அநேகரோடு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. பாருங்க, பவுலும் பர்னபாவும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அந்தியோகியாவிலே என்ன பண்ணியிருக்காங்க? சஞ்சரித்து வேறு அநேகரோடு கூட என்ன பண்ணிக்கிறாங்க? கர்த்தருடைய வசனத்தை வேறு அநேகருக்கு கூட கர்த்தருடைய வசனத்தை உபதேசித்து அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? பிரசங்கித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. வசனத்தை உபதேசித்தாங்க, அடுத்தது பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. புது ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ எங்களுக்கும் கிராம ஊழியெல்லாம் இருக்குது நிறையா. அநேக கிராமத்தில் போய் என்ன பண்ணோம்? அற்புத அடையாளங்களை செய்து அநேகர்களை ஆத்மாவை ஆதாயப்படுத்தி சபையை இன்னும் சபைக்கு கொண்டு சேர்க்கணும் வேண்டியது நிறையா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் உங்களையும் அதை பார்த்தா செய்வார். அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்க? உபதேசம் போதித்தாங்க முதல்ல, இப்போ 2வது உபதேசிக்கிறாங்க. அப்போ உபதேசம்னா என்ன? இப்படி தான் கட்டளையை போதிக்கணும். இப்போ உபதேசம் என்பது பரலோகத்தை ராஜ்யத்தை குறித்து உபதேசம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை எப்படி சுதந்தரிப்பது? உபதேசம். அல்லேலூயா. உபதேசிக்க அந்த உபதேசத்தினால் அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல ஞானவான்களாக மாறுவாங்க, நல்ல நீதிமான்களாக மாறுவாங்க. நல்ல சபையில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதிகமாக ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாக மாறுவாங்க. அல்லேலூயா. தேவ சித்தத்தை செய்வாங்க. அப்போது நல்ல உபதேசம் பண்ணணும், போதிக்கணும், நல்ல பிரசங்கம் பண்ணணும், வெளியே போய் என்ன பண்ணணும்? புதிய ஆத்துமக்கள் ஆதாயப்படுத்தணும். இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தோம்னா கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய பெரிய காரியம் கர்த்தர் செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்டுக்கினே இருக்கணும்னு தான் ஆண்டு சொல்ல. அப்போ சஞ்சரிப்பு மிக அவசியம். நம்ம யாரோட சஞ்சரிக்கணும்? யாரோட சஞ்சரிக்கணும்?
தேவனோடு நம்ம சஞ்சரிக்கணும். அப்புறம் வனாந்தரத்தில் போய் சஞ்சரிக்கணும் காட்டு மிருகங்களோடு. அப்புறம் என்ன செய்யணும்? சபையோடு வந்து சஞ்சரிக்கணும். ஆலயத்தில் வந்து பல நாட்கள் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி. வனாந்தரமான வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும்? வெறுமையானதாக இருக்கும். ஒன்றுமே இருக்காது. நமக்கு எல்லாமே எல்லா நேரமே நமக்கு பூரணமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம சில நேரத்தில் வனாந்தரமான வாழ்க்கை வரும். புரியுங்களா? அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட 10 காசு கையில் இருக்காது. இல்லை நம்ம வீட்டில் அரிசி இருக்காது. இல்லை நம்முடைய பாக்கெட்டில் காசு இருக்காது. இல்லை சில நேரத்தில் நம்ம என்ன தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம்? வனாந்தரமான ஒரு வாழ்க்கை வரும்போதும் அவங்களுடைய அந்த குடும்பம் என்ன செய்யணும்னா முழங்காலில் நிற்கும். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைங்க முழங்கால் நின்று ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? தேவனை நோக்கி பார்ப்பாங்க. ஒரு நல்ல சபை கூட வனாந்தரமான வாழ்க்கை இருக்கும். அந்த சபைக்குள்ளே உபவாசம் சபைக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் பெருகினே இருக்கும். அந்த பிரச்சனைலாம் சார்ட் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? உபவாசம், இரவு ஜபம். இப்படி ஏதோ ஒரு மாதத்துக்கு ஒரு உபவாசம், இல்லை மாதத்துக்கு ஒரு இரவு ஜபம் கண்டினியூ அதை பாரம்பரியாக நடத்தக்கூடாது. உபவாசம் இரவு ஜபம்லாம் கண்டினியூ வாரம் என்ன பண்ணோம்? கண்டினியூ ஓடினே இருக்கணும். அப்போ தான் வந்து சபைக்கு என்ன பண்ணோம்? ஜனங்களுக்கு வந்து விடுதலை கட்டு தானாக உடையும். தானாகவே ஆண்டவருக்காக எழுப்பி நிற்பாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே இல்லையோ, கூட்டமாக எழுப்பி ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக எழுப்புவாங்க. எந்த சபையில் வனாந்தர வாழ்க்கை இருக்கிறதோ அந்த சபை தான் வேகமாக வளரும். இப்போ வனாந்தரனா என்ன? உபவாசம் இருக்குதா? கண்ணீரோடு ஜெபிக்கிற இரவு ஜபம் இருக்கிறதா? மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறோமா? ஒரு நாள் அதுக்காக வாரந்தோறும் ஜபம் இருக்கிறதா? இரவும் பகலும் ஜபம் இருக்கிறதா? ஜாமக்கார ஜபம் இருக்கிறதா? பிசாசுகளை மேற்கொள்ளுகிற வல்லமையுடைய ஜபம் இருக்கிறதா? பிசாசுகளை துரத்தக்கூடிய வல்லமையான ஜபம் இருக்கிறதா? நல்ல விசுவாசத்தில் உருவாக்குற ஜபம் இருக்கிறதா? நல்ல சபைக்குள்ளே அன்பில் வளர்க்கக்கூடிய அன்பு உள்ளவர்களாய் மாறுவதற்கு ஜபம் இருக்கிறதா? அல்லேலூயா. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? குடும்பம்லாம் கட்டப்படணும். குடும்பத்தில் ஒருமன ஆவி கிடைக்கணும்னா ஜபம் இருக்கணும். குடும்பம் ஒருமனப்படுறதுக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனது ஆவியை ஊற்றுவார் ஆண்டவர். சபையில் அன்பு இல்லாத இருப்பாங்க. அன்பு பெருகத்துக்காக ஜெபிக்கணும். அன்புக்கு உருவாகத்துக்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக என்ன செய்யணும்? பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு சபைக்குள்ளே என்ன இருக்கணும்? உபவாச ஜபம் இருக்குதா? அல்லேலூயா. சபைக்குள்ளே பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு ஜபம் இருக்கணும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஜபம் இருக்கணும். அப்போ தேவனுடைய ஆலயம் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்? திறந்திருக்கணும். ஆலயத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? மூடக்கூடாது. தொடர்ந்து இரவும் பகலும் ஜபம் நடந்துகிட்டே இருக்கணும். ஆலயத்துக்கு வருகிறவர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க, போய்கொண்டே இருப்பாங்க. ஆனாலும் சபை எப்பவுமே திறந்து வைத்து எப்பவுமே தேவனுடைய ஆலயத்தில் என்ன பண்ணணும்? ஜபம் நடக்கணும். இதெல்லாம் எங்கே நடக்க போகிறது? சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம ஜபம் என்ன பண்ணுறதில்ல. இதெல்லாம் இல்லாதனால என்ன பண்ணுறதில்ல எதுவுமே. மறுபடியும் நைட்டில் வரணும் 2 ஹவர். அதான் நைட்டில் வரணும். வந்து என்ன பண்ணோம்? நாங்கள் நைட்டு போகும்போது மணி 10 மணிக்கு இங்கே வீட்டிலேருந்து புறப்பட்டோம். திரும்பி வரும்போது 3 மணிக்கு வரோம். அதனால் 3 மணிக்கு பார்த்துட்டுமே காலைல மறுபடியும் 9 மணிக்கு சர்ச்சுக்கு போகணுமே. அதான் லேடிஸ் சொன்னால் இப்போ புருஷனை எட்டுக்குன்னு போகணும். அல்லேலூயா. அதான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். புருஷர்கள் வரத்துக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணுமே. நம்ம ஏன் ஜெபிக்கிறதுல புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் புருஷர் கூட வருவாங்க. 2 ஹவர் வந்து ஆலயத்தில் நடு ராத்திரியில் முழங்கால் படிட்டு நீங்கள் ஆண்டவருடைய நோக்கி பார்த்தீங்கன்னா கட்டு உடையுமா உடையாதா? புரியுங்களா? கட்டு உடைஞ்சாதான் ஆசீர்வாதம். பிசாசு நம்மளை அவன் என்ன செய்வான்? சும்மா விடுவானா? சோதனைக்காரன் சும்மா விடுவானா? எப்போதே அதனால் சோதனை கொண்டே வந்திருப்பான். நம்மளை மேற்கொள்வான். நீ ஏன் ஆலயத்துக்கு போகிற? நீ ஏன் உபவாசத்துக்கு போகிற? நீ ஏன் வந்து இரவு ஜபத்துக்கு போகிற? புரியுங்களா? யார் சொல்கிறது? வீட்டில் கணவர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, சில மனைவி சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா ஜபன்னு சொல்ல கிடக்குறீங்க. புரியுங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? ஏன் சொன்னான்னா பிசாசு யாரைனா பயன்படுத்துவான். வீட்டை தானே சத்துரு. அவங்கள வச்சு என்ன பண்ணுவான்? நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஜபன்றீங்க, நாங்கள் எப்போ பார்த்தாலும் பைபிள்ன்றீங்க, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க? ஆலயன்றீங்க, எப்போ பார்த்தாலும் நான் போய் முழங்கால்ன்றீங்க. ஏதோ அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் போனியா வந்த அப்படி இல்லாத எப்போ பார்த்தாலும் ஜபன் ஏன் ஓடுற அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஏன் அதை எதை குறிக்கிறது? பிசாசு அவங்கள என்ன பண்ண தடுத்து நிறுத்தத்துக்கு அந்த ஆயத்தை பயன்படுத்துகிறான். புரியுங்களா? தேவனோடு நீ எப்போவுமே பேசினிருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்?
ஜெபிக்கிறவங்க என்ன செய்வாங்க? வீட்டை நல்லதாக வச்சுப்பாங்க. அல்லேலூயா. உங்கள் ஜெப நேரத்தை பெருக பண்ணிங்கன்னா, உங்கள் ஜெப நேரத்தை நீங்கள் பெருகுனீங்கன்னா, அதுக்கு பிறகு பிசாசுக்கு என்ன இல்லை, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வரவே வராது, உங்கள் பிள்ளைங்கிட்டலாம் வராது. புரியுங்களா? தப்பான அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு உட்கார மாட்டாங்க, ஃபோனே இல்லாத ஆக்கிடுவாங்க. அல்லேலூயா. நைட்டு என் ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்துருது. அல்லேலூயா. சொப்பனத்தில் என்னது? தண்ணியில் விழுந்துருது. புரியுங்களா? அப்போது தண்ணியில் ஃபோன் வந்து விடுதுமா. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, தண்ணி பார்த்தோன்னா கிராஸ் போகலான்னு பார்த்தா தண்ணி வந்து ஆளுகளை அடிச்சுன்னு போகிற மாதிரி ஓடுது. எல்லாம் நெருவிலே நின்றுக்கிறாங்க. நாங்கள் உள்ளே ஓடலான்னு முயற்சி பண்ணுறோம் தண்ணியில். அப்போ எல்லாம் சொல்கிறேன், இல்லை இல்லை போகாதீங்க, தண்ணி வந்து உங்களை அடிச்சுன்னு போயிடும். அப்போ நான் அப்படியே பேக்கு நிற்கும்போது ஃபோன் விழுந்துருது. புரியுதுங்களா? அவர் ஏன் ஃபோன் விழுந்தது? அப்புறம் நான் ஃபோன் போயிட்டு பிறகு நம்ம யோசிக்கிறேன், ஃபோன் போனாலும் பரவாயில்ல. அப்புறம் பார்த்தா ஃபோன் வந்து கொஞ்சம் தொலை கீழே நின்றுக்குது. தண்ணியில் வந்து ஃபோனு என்னாச்சு? கீழே நின்று இருக்குது. அப்போ உடனே இது வந்து சொப்பனன்னு ஆண்டு சொல்கிறாரு. ஃபோன் பக்கத்தில் இருக்குது. அல்லேலூயா. விதை வந்து வசனம், தண்ணீர்ன்றது ஜபம். அல்லேலூயா. திரளான ஜபங்கள் இப்போ 72 மணி நேரம் ஜபம் நடக்க போகுது. மறுபடியும் இன்றைக்கி இதில் போய் நடத்த போகிறோம். எங்கே? பெங்களூரில் 72 ஹவர்ஸ் ப்ரேயரு வருகிற அடுத்த வாரம் ஆகஸ்ட்டில் நடந்துக்க போகுது. ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஜபம் பண்ணிக்கினே இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோ, ஆண்டவர் பேசுகிறீங்கன்னா, இந்த சத்துரு போராட்டம் என்ன பண்ணோம்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டத்தில் விடுதலாகி கணவன் மேலே வருகிற ஆவி ஓடிவிடும். அப்புறம் பிள்ளைகள் மேலே வர ஆவி ஓடிடும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற அந்த ஆவி ஓடிவிடும். அப்புறம் உற்றார் உறவினர் மூலமாக பிசாசு வருவான். அவங்களையும் மேலே நீங்கள் அவங்களுக்கு ஜபம் பண்ணி அவங்க அந்த ஆவி அவங்கள விட்டு ஓடிவிடும். அப்புறம் எங்கே போனாலும் சமாதானம் இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் தப்பு தவறி இன்றைக்கி சாப்பாடு செய்கிறது மறந்துட்டிங்கன்னா கூட அந்த இடத்துல சண்டை வராது. ஏன் வராதுன்னா, அது ஜெபிக்கிற வீட்டில் என்ன இருக்காது, அதை ஆண்டவர் பேசுவார், இன்றைக்கி நீ கஞ்சி குடிச்சிட்டு போயினார் அப்படின்வார். அல்லேலூயா. அப்போ கர்த்தரால் ஆகாத காரியம். அடுத்த வசனம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. பாருங்க, ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அல்லேலூயா. அப்போ சஞ்சரித்துக்கு கொண்டே போது குடும்பத்தை நடத்தினுக்கிறாரு. பிள்ளைங்களை இப்படிலாம் பெற்றெடுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டோட சஞ்சரிக்கணும், எல்லாத்தையும் வேலையை விட்டுட்டு தனியாக எங்கன்னா போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு 300 வருஷம் சஞ்சரிக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அந்த 300 வருஷம் அவன் சஞ்சரித்தனா அர்த்தம்னா, குடும்பத்தை வழிநடத்துறதும் சஞ்சரிப்பு தான், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறதும் சஞ்சரிப்பு தான். அல்லேலூயா. நம்ம குடும்பன்றது யாருது? அதுவும் கர்த்தருடைய தான் குடும்பம். மனைவி யார்? கர்த்தருடையவள். பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். புதிய சந்ததி உருவாகுதுன்னா, அப்போ தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிறோன்னா, அப்போ தேவனோட சஞ்சரிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தனியாக சஞ்சரிக்கிறது இல்லை. புரியுங்களா? குடும்பம் இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கு அவர் வனாந்தரத்தில் 40 நாள் சந்தித்த பிறகு அவர் அப்புறம் குடும்பத்தோடு வந்து இணையிறாரு. எல்லாரையும் சந்ததிகளோடு அவங்களுக்கு விடுதலை வாங்கி தராரு. அப்போ ஏனோக்கு என்ன பண்ணார்? சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது தான் என்ன உண்டாகுது? பிள்ளைகள்லாம் பெற்றெடுக்கிறாரு. பிள்ளைகள்லாம் உருவாக்குறது சஞ்சரித்து கொண்டு. அப்போ ஆண்டருக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. அப்போ வேலை செய்தாலும் ஏறு ஓட்டினா அங்கே போய் ஏறு ஓட்டுறதுல அவர் ஏறு ஓட்டியிருக்க மாட்டாரா? அந்த காலத்தில் வந்து அவருக்கு ஒரு நிலம் இருந்திருக்கும். புரியுங்களா? அவருக்கு ஒரு விவசாயம் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் பைபிளில் எழுதியிருப்பார் ஆண்டவர். அது ஆவியானவர் சொல்லுவார் நம்மோட. அவர் வீட்டில் சஞ்சரித்தார், 300 வருஷம் சஞ்சரித்தாருங்க. அப்படின்னா தனியாக வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்துருந்தார், குடும்பத்தோடு சஞ்சரித்தார். புரியுங்களா? அவர் 300 வருடங்களாக என்ன பண்ணியிருக்கிறாரு? குடும்பத்தில் ஆண்டவருக்கும் அவருக்கும் தொடர்பு இருந்துக்கினே இருந்திருக்குது. அப்புறம் பிள்ளைகள் மத்தியில் தொடர்பு இருந்திருக்கிறது. அப்புறம் மனைவி இல்லத்தில் தொடர்பு இருந்திருக்குது. அப்புறம் வீட்டில் ஐக்கியம் இருந்திருக்குது, ஒருமனம் இருந்திருக்குது, அன்பு இருந்திருக்குது. அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் போய் செய்திருப்பார். அவர் விவசாயம் பண்ணியிருப்பார். அவர் அறுவடை செய்யறதுல அறுவடை பண்ணியிருப்பார். அவர் களத்தில் கொண்டு வர வேண்டிய நெல் மற்ற எல்லா காரியத்தையும் அவர் கொண்டு வந்திருப்பார். அவர் வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பார். புரியுங்களா? எல்லாமே நடந்து தான் இருக்குது. புரியுங்களா? ஊழியம் என்பது என்ன? ஏதோ தனிமையாக போய் எங்கேயாவது ஒரு குகையில் உட்காந்து ஊழியம் செய்து ஊழியம் கிடையாது. அல்லையா? இல்லை காட்டில் போய் உட்காந்துக்கினே தனிமையாக நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றதில்ல. ஊழியம் என்பது எப்படி இருக்கணும்?
குடும்பங்களோடு சஞ்சரிக்கணும். உங்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் என்ன பண்ணணும்? விசாரிக்கிறது. உங்கள் சொந்தக்காரங்களை விசாரிக்கணும், அவங்களோட இணையணும், அவங்கள பற்றி இயேசு பற்றி சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஐயோ ஒரே நாள் என்ன பண்ணுறது? நம்ம வந்து சொந்த பந்தம்லாம் விசாரிக்கலைன்னா அதுவும் கணக்கு கொடுக்கணும் ஆண்டவருக்கு. இல்லையா? அவங்க எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசணும். யாரும் உங்களுக்கு நீங்கள் மரணம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு யாரும் கஷ்டப்படுறவர்களாக இருக்கவே கூடாது. உனக்கு யாரும் எதிரி இருக்கக்கூடாது. புரியுங்களா? அந்த எதிரி கூட என்ன பண்ணியிருக்கணும்? அன்பாக போய் இயேசுவின் அன்பை காட்டணும். புரியுங்களா? இயேசு தான் நல்லவர் என்று சொல்லணும். அப்போ யோனோக்கு வந்து தனிமையாக சஞ்சரிக்கலை, ஒரு குடும்பத்தோடு சஞ்சரித்தார். புரியுங்களா? குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய கிருபை தேவன் தந்திருக்கிறாரு. புரியுங்களா? இப்படி சஞ்சரித்து கொண்டே இருக்கும் போது தான் அவர் என்ன பண்ணுறாரு? அடுத்த வசனம் வாசிக்கும் போது அங்கே சொல்கிற பாருங்க, அந்த வசனத்தில் ஏனோக்குடைய நாளெல்லாம் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போது அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அப்போது ஆண்டோடைய வருகை கூட எப்படி இருக்கும்? இந்த காலத்தில் வந்து இப்போ ஆண்டோடைய வருகை வருதுன்னு நம்ம சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நிறைய ஊழியர்கள், நிறைய சபையில் நிறைய பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்கிறது, ஆண்டோடைய வருகை சமயமாக இருக்கிறது, ஆண்டோடைய வருகை சமயமாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போகிறதில்ல. நீ எந்த வேலை செய்தாலும் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கணும். என்னது? எப்பவுமே ஆண்டவர் பக்கம் பேக் திரும்பிடணும். புரியுங்களா? நமக்கு வந்து நம்முடைய குடியிருப்பு வந்து பரலோகத்தில். கர்த்தர் நம்ம தத்து எடுத்துட்டார். நம்மளை ரட்சித்தானா தத்து எடுத்து நம்மளை கொண்டு வந்து சபையில் சேர்த்துட்டாரு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு மனைவி இருக்கிறாங்க, புருஷர்கள் இருக்கிறாங்க, இல்லை பிள்ளைகள் இருக்கிறாங்க, உற்றார் உறவினர் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? தனியாக போய் நான் இனிமேல் தனியாக இருப்பேன், இவங்களெல்லாம் சேர மாட்டேன், இவங்களோட வாழ்க்கை துன்மார்க்கமாக இருக்கிறது, இவங்க பாவிகளாக இருக்கிறாங்க, இவங்க வந்து விக்கிர ஆராதனை செய்கிறாங்க, இவங்க பயங்கரமான செய்வனை பண்ணுறாங்க, பிலிசோனை பண்ணுறாங்க. நீ விசுவாசம் என்ன செய்யணும்? அவங்களோட போய் என்ன பண்ணணும்? அன்பு கூறணும், இயேசு பற்றி சொல்லணும். ஐக்கியமாக தான் இருக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அவங்களோட போய் என்ன பண்ணக்கூடாது? நான்லாம் சாப்பிட்டு பார்த்து தூங்குறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அவங்கள போய் என்ன பண்ணணும்? அன்பை வெளிப்படுத்தணும். என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு மத்தியில் அவங்க எப்படியாப்பட்ட சுபாவத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு போய் நீ இயேசு பற்றி என்ன பண்ணணும்? இயேசுடைய அன்பை மட்டும் பிரதிபலித்து பேசணும். இயேசுடைய அன்பு தான் நற்கிரிகளை செய்யணும். அந்த செய்துட்டு நீங்கள் வந்துடுறீங்க பேக்கில். புரியுங்களா? இதை தான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆண்டோட சஞ்சரிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அவங்களோட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அல்லேலூயா. அது உனக்கு வந்து அன்பினாலே என்ன செய்கிற? சபையை கட்டுற. அன்பினால தான் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டப்பட முடியும். அன்பு இல்லாத இடத்துல தேவன் இருக்கவே மாட்டார். அல்லேலூயா. அப்போ நீ இப்போ எங்கெல்லாம் போறியோ உங்கள் அன்பை தான் வெளிப்படுத்தணும். அவங்கக்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? நான் வந்து 10 லட்சம் கடனாக இருக்கிறேன். உங்கள் சொந்த பந்தக்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாது? 10 லட்சம் நான் கடனாக இருக்கிறேன், இந்த வியாதி போகவே மாட்டேங்குது, மாத்திரைக்கே 2 லட்சம் ஆகுது மாதத்துக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா? நம்ம ரட்சிக்கப்பட மாட்டாங்க. புரியுங்களா? நீங்கள் அவங்ககிட்ட போய் கடன் சொன்னால் என்ன பண்ண முடியாது? ஓய்யோ கடன் வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அல்லையா? அவங்கக்கிட்ட நீங்கள் போகும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை குறித்தோ, உங்களுடைய பொதுவான வாழ்க்கை குறித்தோ உங்களை குறித்து நீங்கள் சொல்லவே கூடாது. புரியுங்களா? நீங்கள் எங்கே போனாலும் புரியுங்களா, ஆண்டவரையே இயேசு என்ன செய்யணும்? இயேசு பற்றி தான் சொல்லணும். இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் அதை சொல்லணும். புரியுங்களா? இல்லைங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒன்றா இருந்தோம், அப்போ சண்டை போட்டிருந்தோம், அதை பண்ணியிருந்தோம், இதை பண்ணியிருந்தோம், இப்போ நான் வந்துக்கிறேன், நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம்? அதே மாதிரி இருக்கணும்னா சொல்லுவோம். சொல்லுங்கள். நம்ம சொல்ல வேண்டியதானே? இயேசு மட்டும் என்ன பண்ணணும்? நீங்கள் அந்த வீட்டுக்கு போய் இயேசு மட்டும் சொல்லணும். உங்களுக்கு இயேசு என்ன அற்புதம் செய்தாரோ அதை சொல்லணும். இயேசு உங்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்தாரோ அதை சொல்லணும். ஏன் இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கினீங்க அதை குறித்து சொல்லணும். இயேசு ஏற்றுக்கொண்டால் என்ன நன்மை உண்டாகுது? நித்திய ஜீவனை தராரு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று என்ன பண்ணோம்? அது முக்கியமாக சொல்லணும். எது முக்கியம் சொல்லணும்? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை
இயேசு தான் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு? வேத வாக்கியங்கள் மூலமாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, அது யாராலுமே கொடுக்க முடியாது. அந்த வாழ்க்கை யார் தர்றது? இயேசு மட்டும் தான் கொடுப்பார். அப்போ இயேசுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த சரீரத்தோட வாழ்க்கை முடியல, இந்த சரீரத்துக்கு பிறகும் என்ன இருக்குது? மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை இருக்கிறதுன்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு கண்ணு திறக்கும். அல்லேலூயா. நம்ம போய் என்ன பண்ணுறாங்க? நம்முடைய சுயங்களையோ சுயமான காரியங்களையோ, புரியுங்களா, மற்றவங்களுக்கு சொன்ன கோல் மூட்டி விடுறது, கலகப்படுத்துறது, அந்த அம்மா சரி கிடையாது, எங்கள் மாமியார் சரியில்லை, மருமகன் சரியில்லை, இல்லை அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து தண்ணி அடிச்சுங்கிறாரு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ரட்சிப்படைய மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்கள் வீட்டுக்காரை பற்றி என்ன பண்ணிட்டீங்க? தண்ணி அடிச்சுங்கிறத அவர்கிட்ட போய் சொன்னால் அப்போ இயேசு ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கவே மாட்டார். அப்போது உங்கள் குறைகளை கடன் எடுத்து அவங்களுக்கு சொல்லக்கூடாது. ஒரு இயேசுக்குள்ளே நீங்கள் எப்போ வந்துட்டீங்களோ அப்பொழுதே உன் கடன் பாரம் போயிடுச்சு, அப்பொழுதே உன் பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு. எப்போ இயேசுக்கிட்டே நீங்கள் வந்தீங்களோ அன்னிலேருந்து உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை. அல்லேலூயா. அப்படின்னு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும். எப்பவுமே வந்து நானே அநேக சாதியம் கடன் கொடுப்பாய், நானே கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லணும். அப்போ அதை தான் சஞ்சரிப்பு. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் எங்கெல்லாம் போய் சொல்லிக்கிறீங்க, யோனக்கு என்ன பண்ணியிருப்பார்? இதெல்லாம் சொல்ல தான் ஆச்சு, அவங்களோட இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் ஆதாயப்படுத்தியிருப்பார். அப்புறம் ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதே மாதிரி நாங்களும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று அந்த பாரம் யாருக்குள்ளே வரும்? எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் எடுத்துக்கொண்டான்னு தான் போட்டிருக்குது பாருங்க. அங்கே என்ன சொல்கிறாரு? தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அல்லேலூயா. அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. எபிரேயர் 11:5 இருக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன பண்ணல? மரணத்தை காணலை. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ளே வளரணும். நல்ல விசுவாசி, பேர் மட்டும் விசுவாசி இருக்குது, ஆனால் விசுவாசிக்குள்ள என்ன இல்லை? வியாதிசு மேலே கை வைக்கிறது இல்லை. அல்லேலூயா. வியாதிசு மேலே என்ன பண்ண? கை வச்சு ஜெபிக்கிறாங்களா? ஒரு விசுவாசின்னு பேர் வச்ச போதாதுங்க. விசுவாசிகளுக்கு அடையாளம் இருக்கிறது. அவங்களோட வேலை என்ன? வியாதிசு மேலே போய் கை வச்சு ஜெபிக்கணும். ஜெபிக்கூட இல்லை, வியாதி மேலே கை வச்சா வியாதி போயிடுமா. அப்போ கை வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். அப்போ விசுவாசிகளை துரத்துவாங்கன்னுக்குது. விசுவாசிகள் என்ன செய்வாங்க? விசுவாசிகள் சர்ப்பங்களை எடுப்பாருங்க. சாவுக்கு எது ஒன்று குடித்தால் அது அவர்களை மேற்கொள்ளாது. அப்புறம் விசுவாசிகள் என்ன செய்யணும்? எது செய்தாலும் விசுவாசத்தோடு செய்யணும். ஐயோ வீடு கட்ட முடியல அப்படின்னு கடைக்கா, நீ உன்னுடைய வேலை என்ன? கர்த்தர் வீட்டை கட்டாராகில். அப்போ நீ கடைக்கால வச்சு என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணிங்கன்னு விசுவாசத்தோட கடைக்கால வச்சு ஒரு கல்லை வச்சு ஜெபம் பண்ணி உங்கள் மேய்ப்பரை கொண்டு போய் நிறுத்தி அப்புறம் சபையார் போய் உட்காந்து என்ன பண்ணோம்? அதுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு கடைக்கால ஆரம்பிச்சிங்கன்னா அவர் கட்டி முடிப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம்? கல்லை எடுத்துன்னு போய் வச்சுட்டு அங்கே அவிசுவாசமாக இருக்கிறோம். அவன் லோன் கொடுப்பான், இல்லை எவங்கிட்ட வாங்கிக்கலாம் ஏமாற்றி. அதான் இதை முடிச்சுட்டாருண்ணா இப்போ பேசுகிறாள் திருக்க தரிசனமா. அல்லேலூயா. அது ஆவியான பேசுகிறா இல்லைங்களா? அது குறித்து தானே பேசுகிறாரு. நீங்கள் ஆண்டவரை நீங்கள் விசுவாசித்துட்டீங்கன்னா கர்த்தர் செய்வார்? அவர் கட்டுவார். உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அவருக்கு லட்சம் வழி இருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன வழி இருக்குது? ஒரே ஒரு வழி இருக்குது, லோன் போட்டு கட்டிடலான்னு தான். அல்லேலூயா. என்னது? எந்த பேங்க்கில் லோன் தருவாங்கன்னு அதே ஓடிக்கொண்டு இருக்கும். அந்த லோன் திருப்பி கட்டினோம்ல, அதனால் ஏன் நம்ம லோனை வாங்கணும்? ஆமாம். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவமகி. அப்போ விசுவாசம் ஒன்லி ஃபார் எதுக்கு விசுவாசம் அப்படின்னா, அதாவது காணாதவைகளை நீ விசுவாசிக்கிற, அதுக்கு பார்த்தா விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசம் இல்லை. காணாதது அங்கே வீடு இல்லை, ஆனால் வீட்டை பார்க்குற. புரியுங்களா? நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க, ஒரு நாள் பரலோகத்தை பார்க்குறீங்க. பரலோகத்தில் நான் போய் இருப்பேன் அப்படின்ட்டு இங்கே விசுவாசிக்கிறீங்க. எனக்கு இந்த அற்புதம் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீங்க. என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி வராதுன்னு விசுவாசிக்கிறீங்க. வந்தாலும் அது அழிஞ்சிடுன்னு விசுவாசிக்கிறீங்க. அது பட்டு போயிடும், வியாதி நோய்கள்லாம் பட்டு போயிடுன்னு நீ விசுவாசிக்கிறீங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறான்னு விசுவாசிக்கிறீங்க. இப்படி நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில்
ஒரு மற்ற மேலே கை வைக்கும் போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இல்லை கை வச்சும் போது, விசுவாசத்தில் கை வைக்கும் போது குணமாயிடுன்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அவங்களுக்கு குணமாயிடுது. அல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து விசுவாசின்னு பேர் வச்சுட்டு அந்த விசுவாசிக்குரிய காரியங்கள் செய்யலைன்னா அவன் விசுவாசி கிடையாது. அவர் அவிசுவாசி இல்லை அற்ப விசுவாசிகள். அல்லையா? விசுவாசினா அவங்களுக்கு என்ன இருக்கணும்? அடையாளங்கள் தானாக நடக்கணும். அப்போது விசுவாசத்தினால ஏனுக்கு என்ன பண்ணார்? நம்ம விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி. அப்போது விசுவாசிக்கிறவனுக்கு என்ன இல்லை? மரணம் கிடையாது. அல்லையா? அப்போ மரணம் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாங்க? விசுவாசத்தில் அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. என்னது? எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. எப்படி எடுத்துக்கொள்ள? மறுரூபம் அடைவாங்க. ஆண்டவர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும்? உங்களுக்குள்ள பெருகி இருக்கணும். வேதத்தை அதிகமாக வாசித்திருக்கணும். அதை சஞ்சரிக்கும் போது ஒருத்தர் ஆண்டோட சஞ்சரிக்கணும், எப்பவுமே வேதம் கையிலோ இருக்கணும், ஜெபத்தோடு இருக்கணும், அப்புறம் நல்ல துதி ஆராதனையில் இருக்கணும், நல்ல சபைக்கு ஓடி வரணும், நல்ல உபவாசங்கள் இருக்கணும். இதெல்லாம் சஞ்சரிப்பு. புரியுங்களா? நமக்கு ஏதாவது அற்புதம் நடக்குன்னு ஓடி வரக்கூடாது. எப்பவுமே நீ ஆண்டோட சஞ்சரித்தினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சபையில் என்னென்ன நடக்கிறதோ, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ ஜெபத்தில் அதிகமாக பெருகிறோம், வேதவாசலில் பெருகினா தானாகவே கட்டு உடஞ்சிக்குது. புரியுங்களா? தானாகவே உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் வாய்க்காது போகும். உனக்கு விரோதமாக யாரும் எழும்பவே முடியாது. ஏன்னா நீ தேவனோடு எப்பவுமே இருக்கிற. ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அது. அப்புறம் உலகத்தை மறந்துடணும். உலகத்தை என்ன பண்ணக்கூடாது? உலகத்தில் அன்பு கூறக்கூடாது. ஒருவன் உலகத்தையும் உலகத்தில் உலகில் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு அங்கே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம்? உலகத்தை வந்து என்ன பண்ணக்கூடாது? உலகம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ சினிமா, கட்டு கதைங்க, அப்புறம் உலகத்தில் என்ன இருக்குது? அடுத்த உலகத்தில் நம்ம இருக்குது. நிறைய என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் ஜனங்களுக்கு டைம்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க? பெரிய பெரிய கேம் வச்சு அது வச்சு இது வச்சு அப்படியே ஓட வச்சிட்றாங்க ஜனங்களை. புரியுங்களா? ஏதாவது ஜனங்களுக்கு என்ன பண்ணோம்? நாளை எப்படி கிடைக்கிறதுன்னு தெரியாமல் எங்காவது ஒரு எதனா வச்சு எதனா நடத்திக்கிறது போட்டுக்கிறது அப்படியே காலத்தை ஓட்டுவாங்க. நமக்கு அப்படி கிடையாது. உலகத்தில் உள்ளவைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. யார் மேலே அன்பு கூறணும்? எல்லா ஜனங்க மேலே அன்பு கூறணும். எல்லாரையும் நேசிக்கணும்னு தான் சொன்னார் ஆண்டவர். அப்போது உலகத்தை வெறுக்கணும். உலகத்தில் உள்ள மக்களை நேசித்து அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். நம்முடைய பட்டணத்துக்காக செபிக்கணும். பட்டணத்தில் உள்ள மக்களுக்காக செபிக்கணும். தான் சஞ்சரிப்பு. புரியுங்களா? குடும்பத்துக்காக செபிக்கணும், சொந்த மந்தருக்காக செபிக்கணும், உற்றார் உறவினருக்காக செபிக்கணும், நம்ம ஊராருக்காக செபிக்கணும், நம்ம பட்டண தாலுக்காக செபிக்கணும், நம்முடைய மாவட்டங்களுக்காக செபிக்கணும், நம்முடைய மாநிலங்களுக்காக செபிக்கணும், மாநில உள்ளே இருக்கிற அனைத்து என்னது அரசியல்வாதிகளுக்காக செபிக்கணும், அப்புறம் துறைதனங்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரிகளுக்காக செபிக்கணும். இதை தான் சஞ்சரிப்பு. அல்லையா? ஏதோ வந்தோம் போனோம், சர்ச்சுக்கு வந்தோம், சாப்பிட்டோம், அதோட அடுத்த வாரம் வந்தோம், அது வந்து ஆவிக்குரிய சஞ்சரிப்பு கிடையாது. சஞ்சரிப்புனா நீ எதை செய்தாலும் அது கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படணும். அல்லையா? நீ இது எது கையிட்டு செய்தாலும் அது கர்த்தர் அங்கே அனுகிரகம் செய்வார். அடுத்தது பாருங்கள், சஞ்சரிப்பு. ஆபிரகாம் வந்து எப்படி சஞ்சரிக்கிறாரு? ஆபிரகாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். விசுவாசனாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். பாருங்க, விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்ணிட்டான்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் என்ன பண்ணிட்டாரு? பரதேசியை போல சஞ்சரித்து. அப்போ அவன் சஞ்சரிக்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட வரும்போது, ஆண்டவர் கூப்பிடும் போது வரும்போது அவனுக்கு என்ன இருந்தது? அவங்ககிட்ட என்ன இருந்தது? பிள்ளைங்கள்லாம் யாருமே கிடையாது. 75 வயசில் ஆண்டவர் அடைக்கிறார். ஆனால் கர்த்தர் அடைக்கும் போது அவன் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறான். புரியுங்களா? வந்தானே இல்லையா? வெறுமையாக தான் வந்தான். ஆனால் அவன் என்ன பண்ணார்? இப்போ ஈசாக்குடைய கூடாரத்திலையும் யாக்கோபுடைய கூடாரத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? சஞ்சரிக்கிறார். அல்லையா? அங்கே அவர் இருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகனையும் பார்த்தாரு, அப்புறம் என்ன பண்ணார்? பேரப்பிள்ளையும் பார்க்குறாரு. அல்லையா? மகன் யார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிள்ளை யார்? யாக்கோப்பு. அப்போ யாக்கோப்புடைய கூடாரத்தில் வந்தாரே இல்லையா? ஆபிரகாமு வந்திருக்கிறாரே. அப்போ நம்ம ஆண்டோட சஞ்சரித்தா நம்ம பிள்ளையை நீங்கள் பார்ப்பீங்க, பிள்ளைக்கு பிள்ளையை பார்ப்பீங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்கு கீழே அந்த பிள்ளையை பார்ப்பீங்க. அப்படியே என்ன பண்ணுவீங்க? ஜெனரேஷன் தலைமுறையை பார்க்க அதுவும் ஆண்டவர் கிருபை செய்வார். அல்லேலூயா. அப்போ அவர் ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணார்? சுதந்திரமாக
சுதந்திரிக்கக்கூடிய அவருக்கு என்ன பண்ணிக்கிறார், அந்த விசுவாசம் அவனுக்குள்ள என்ன பண்ணி கிரியை செய்துச்சு. விசுவாசத்தில் அவன் வல்லவனாக இருந்திருக்கிறான், விசுவாசத்தில் நற்கிரியை செய்திருக்கிறான். விசுவாசம் ஈசாய் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாரு, விசுவாசம் பலிக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. புரியுங்களா? நம்ம ஆண்டவர் காணி கொடுக்கறதே கஷ்டப்படுறோம், ஆனால் ஈசாக்கையே கொடுத்து காணிக்கே கொடுத்தாரு ஆண்டவர். இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை, ஆண்டவர் கொடுக்குற தசபாகம், ஆண்டவர் கொடுக்குறதெல்லாம் இதான் வந்து எது, நீங்கள் கொடுக்குற சஞ்சரிப்பு, ஆண்டரோடு சஞ்சரிக்கிறது. அல்லையா? நீங்கள் காணி கொடுக்குறீங்க, அது கர்த்தரோடு சஞ்சரிக்கிறீங்க. அல்லையா? ஆண்டவரே நீங்கள் ஆண்டரோடு சஞ்சரிக்கிறீங்க, அப்போ தசபாகம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் எதுக்கு? சபை கட்டி சபை பெரிய சபையாக மாற்றுவதற்காக, ஆத்ம திரளாய் கொண்டு வருவதற்காக, ஆத்ம ஆதாயம் செய்வதற்காக செலவு பண்ணு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு மேய்ப்பர்களுக்கு. என்ன சொன்னார்? ஆத்மக்களுக்காக என்ன பண்ணுமா, செலவு பண்ணணும். அல்லையா? ஏன் சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் ஊழியம் இப்படி தான் இருக்கும். புரியுங்களா? ஊழியம் எப்படி இருக்கும்? கொடுத்து தான் அவங்கள அழைக்கணும். அதுமாரி ஆத்மாவுக்கு நீ கொடுத்தா தான் வருவாங்க. புரியுங்களா? நாங்களாம் வந்து ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 1000 பேர் சிஸ்டர்ஸ் பயிற்சி கொடுக்கறதுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய், 3 நாள் அவங்க கிளாஸுக்கு வந்தால் 3000 ரூபாய். அப்புறம் 3000 ரூபாய் இல்லாமல் அவங்களுக்கு 3 வேளை நல்ல சாப்பாடு. புரியுங்களா? காலையில் 4 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அவங்க பொம்பரம் சுற்றினே இருக்கும். அல்லையா? அவங்கள நாங்கள் சுத்த வைப்போம் ஜபத்தில், அப்படியே ப்ரோக்ராம் ரெடி பண்ணுருவோம். அப்போ 4 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு 1000 பேர் செலக்ட் பண்ணுவோம். எத்தனை பேர்? 1000 பேர். ஒரு ஆளுக்கு, ஒரு விசுவாசிக்கு 3000னா ஒரு சபையில் 12 பேர். அப்போது 100 சபையிலேருந்து வந்தால் எத்தனை பேர்? 1200 பேர். அல்லையா? 100 சபையிலேருந்து. அப்போது 100 சபையில் வரல, 1000 பேர் வராங்கன்னா 1000 பேருக்கு. பாஸ்டர்ஸுங்களுக்கு 5000 ரூபாய். எவ்வளோ? 5000 ரூபாய். பாஸ்டருடைய மனைவிக்கு 5000 ரூபாய். அப்போது விசுவாசிங்களுக்கு 3000 ரூபாய். அப்போ 3 வேளை சாப்பாடு அவங்களுக்கு நைட்டில் பார்த்துட்டு, அப்புறம் 4 மணி வரைக்கும் அவங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு மீட்டிங்குக்கு 50 லட்சம். எத்தனை மீட்டிங்? 50 லட்சம். இது நடக்காதா? நடக்கும். புரியுங்களேன்? நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை செய்யணும், ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம். அல்லையா? அவன் கத்த நம்மளை நடத்த மாட்டாரா? காலங்கள் வரும்போது நடத்துவார். சத்தியத்தை கையில் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்குறாரு, அப்புறம் போய் கற்றுக் கொடுக்க வைக்கிறாரு, அப்புறம் உருவாக்க வைக்கிறாரு. அது மூலமாக நிறைய பேர் ஊழியராகி எங்கள் கிளாஸில் உருவாங்கின இதே ரெட் ஹில்ஸில் கிட்டத்தட்ட 40-50 பேருக்கு ஊழியம் செய்கிறாங்க. பெரிய பெரிய சர்ச்சை கட்டி. அல்லையா? 150 பேருக்கு மேலே விசுவாசி இருக்கிறாங்க இன்றைக்கி ரெட் ஹில்ஸில். காரணம்னா, அப்போ போய் நாங்கள் நடத்துனதெல்லாம் இன்றைக்கி அங்கங்கே நாங்கள் எங்கெங்கெல்லாம் நடத்திட்டு வந்தோம், ஒரு சகோதரிக்கு நடத்திட்டு வந்தோம், அவங்க மூலமாக எவ்வளோ பேர் உருவாக்கிட்டாங்க. அவங்க சர்ச்சை வச்சு நடத்தினுக்கிறாங்க. அங்கேயும் பைபிள் கிளாஸ் போய் நடத்திட்டு வரோம். அல்லையா? எல்லா இடத்துலையும் உருவாக்க, ஏன்னா எங்களுக்கு உருவாக்குற ஊழியம் தான். புரியுங்களா? ஏன் அப்படி உருவாக்கினா, எங்களுக்கு சரீர பிரகாரம் பிள்ளைகளானாலும் ஆவிக்கிற பிள்ளைகளை உருவாக்கணும். அப்போ இதெல்லாம் போய் செய்துக்கணும் இருக்கிறோம். புரியுங்களா? அங்கே என்ன பண்ணுறது? கன்னியாகுமரி வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா நீங்கள் அன்றைக்கி வந்து எங்களை உருவாக்குனீங்க, நீங்கள் நாங்கள் ஊழியக்காராக இருக்கிறோம். ஜெயங்கொண்டாலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, அப்போ திருச்சிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நிறைய இடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, வட மாநிலத்தை ஃபோன் பண்ணுறாங்க. என்னன்னா உருவாக்குற ஊழியம். இல்லையா? அப்போ உருவாக்கணும்னா என்ன பண்ணுறது? கர்த்தர் அவங்கள எழுப்பிடுவார். என்னைக்கு இருந்தாலும் என்ன பண்ணோம்? உருவாக்குறது தான் என்ன பண்ணோம். ஒரு மிலிட்ரிக்காருக்கு என்ன பண்ணுறோம்? உருவாக்குறோம். அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, போர் செய்வாங்க, போயிட்டு பயப்படாது போவாங்க. ஒரு ஃபயர்மேனுக்கு என்ன பண்ணுறது? தீ அணைப்புக்காருக்கு அவங்கள உருவாக்கிட்டா, இப்போ ஃபயர் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? தீ வருதுன்னா என்ன பண்ணுவாங்க? கரெக்டாக போய் அணைப்பாங்க. ஏன்னா அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு தெரியும். உருவாக்காமல் என்ன பண்ண முடியாது. ஒரு எலக்ட்ரிஷியனை உருவாக்கினா அவன் என்ன பண்ணுவார்? கரண்ட்டு எங்கே தப்பாக இருக்குதுன்னு போய் கரெக்ட் பண்ணுவார். அதே போல் தான் சீசனும் உருவாக்கிட்டா சீசன் என்ன பண்ணுவார்? சும்மா இருப்பாரா? சொல்லுங்கள். போய் அவர் யுத்தம் பண்ணி என்ன பண்ண ஆத்ம ஆதாயம் படுத்துவார். காலங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை எழுப்பி பெரிய பெரிய ஆளாக மாற்றுவார். சபையில் வந்து பெரிய பெரிய லீடராக மாற்றுவார். அல்லையா? நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒளியை போல் இந்த சபையில் நிற்பீங்க. புரியுங்களா? உங்கள் கீழே பல லீடர்களை எழுப்பீங்க, நீங்கள் பல விசுவாசிகளை எழுப்பீங்க. இதெல்லாம் தீர்க்கதரிசனமாக எழுதி கொள்ளுங்க. உங்கள் மூலமாக பல சீசர்களை உருவாங்க, பல ஜெபிக்கிற ஜாமக்காரில் உருவாவீங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய செய்வார். அவன் ஆபிரகாமை தேவன் அழைத்து, அவன் ஆபிரகாம் பெருமையாக வந்தவனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு தேசத்தையே கொடுக்குறாரு. அல்லையா? வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. கானான் தேசத்தை நான் யார் கொடுக்குறேன்? உங்களுக்காகவே நான் கொடுக்குறேன்றார். இன்றைக்கி உலகத்திலேயே வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் பண்ண அந்த தேசம் இன்றைக்கி உலகத்திலே டாப் லெவலில் இருக்குது. இஸ்ரேல் தேசம் இருக்குதே இல்லையா?
இன்றைக்கி உலகத்தில் சிறந்த நாடு எது? இஸ்ரேல் தேசம்தான். இஸ்ரேல் தேசத்தில் எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாம் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவன் இராணுவத்தில் எல்லாம் ட்ரைனிங் அவங்க, புரியுங்களா? இஸ்ரேல் தேசத்தை யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு அவங்க பின்னாவே இருக்கிறாங்க, உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? விசுவாசத்தில் அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்கள்லாம் பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் உள்ளே வரும்போது எப்படி வந்தார் சொல்லுங்கள்? பரதேசியை போல வந்தார். ஆனால் இன்னைக்கு ஆபிரகாமுக்கு சந்ததி எவ்வளோ ஆச்சு? நட்சத்திரங்களை போல, கடலுடைய மணலை போல இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், மார்க் 16:19 சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். 12:2 எபிரேயர் 12:2. அவர் தம் முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அங்கே என்ன பட்டிருக்குது? தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? வீற்றிருக்கிறார். சொல்லுங்கம்மா. வலது பாரிசத்தில் தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறார்? அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன பண்ணல? எண்ணலை. அல்லேலூயா. ஐயோ எனக்கு அவமானம் வந்துடுமே, சிலுவையை சுமக்கணும்னா வரும், அவமானம் வரும், நிந்தைகள் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும். அப்போ ஆண்டவர் சீசர்களுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்களும் சிலுவை என்ன பண்ணுங்க? சுமக்கணும். சிலுவை என்ன பண்ணணும்? தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை சுமக்கணும். அப்போ நம்ம சிலுவையை சுமந்தோம்னா அவமானத்தை நம்ம எண்ண மாட்டோம். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் போய் அங்கே என்ன பண்ணுவோம்? பரலோகத்தில் நிற்போம். ஒரு நாள் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் எங்கே நிறுத்துவார்? பரலோகத்தில் நிறுத்துவார். அல்லேலூயா. ஏன் நிறுத்துவார்? நம்ம சிலுவையை சகித்து கொள்கிறோம், சிலுவையை சுமக்கிறோம், உலகத்தை வெறுக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகத்தை வெறுத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து நீங்கள் வரும்போது சில அவமானம் வரும். நீங்கள் போய் இயேசு பற்றி சொல்லி பாருங்கள், நம்மளை அவமானப்படுத்த நிறைய பேர் எழும்புவாங்க. ஆனால் அந்த அவமானத்துக்கு பிறகு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா, அந்த நித்திய சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கணும்னா, நீங்கள் பாவமான சந்தோஷத்தை விட்டு விலகணும். புரியுங்களா? இந்த உலகத்தில் அவமானத்தை எண்ணாமல், வருகிற நிந்தைகளை எண்ணாமல், உங்கள் மனசில் வருகிற எல்லா போராட்டத்தை எண்ணாமல் கர்த்தருக்காக நீ நின்று பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஒரு நாள் சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிப்பார். அல்லேலூயா. உண்மை உத்தமம் உள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசினார். அப்போ அந்த சந்தோஷத்துக்குள்ளே போகணும்னா நீ உண்மையும் உத்தமாய் ஆண்டோடைய சிலுவையை சகித்தணும், ஆண்டோடைய சிலுவையை சுமக்கணும், ஆண்டவருக்காக நீ உன்னை வெறுக்கணும். வெறுத்தாதான் முடியும். எல்லாமே நமக்கு வேணும் தான், ஆனால் எல்லாரையும் வெறுத்து தான் வர சொன்னார். என்னிலும் அதிகமாக யாரையும் நேசிக்காதே, என்னிலும் அதிகமாக நீங்கள் நேசிக்காதுன்றாரு. எல்லாரையும் நேசி, ஆனால் என்ன பண்ணாத? அவரை காட்டில நேசம் வீட்டில் பெருகி இருந்தால் அந்த வீட்டில் என்ன நடக்கும்? அடக்காரம் ஸ்டார்ட் ஆகிடும். அல்லேலூயா. நீ யாரையும் அதிகமாக நேசிக்கிற? நீ ஆண்டவர் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டார். உன்னை விலை கொடுத்து வாங்கினவங்க உனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்து, உனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து, உனக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து, நல்லா உன்னை படிக்க வச்சு நடத்தினா நீ யாரையும் அன்பு கூறுவீங்க? யார் கட்டி கொடுத்தாங்களோ அவனை தான் அன்பு கூறுவீங்க. புரியுங்களா? கூறுவீங்களா? கூற மாட்டீங்களா? இப்போ ஆண்டவர் உன்னை ரத்தத்தினால், வெளியேற்பட்ட ரத்தத்தினால் உன்னை மீட்டெடுத்து, புரியுங்களா, உன்னை பரலோகத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ அவரை அதிகமாக நேசிப்பீங்களா? வீட்டில் இருக்கிறவங்க நேசிப்பீங்களா? வீட்டில் ஏற்கனவே அன்பு கூர்ந்தாங்க அப்பா அம்மாலாம், வீட்டெல்லாம் கட்டி குத்தி எல்லாம் பண்ணாங்க, பிள்ளைங்களை உங்களை பெற்றெடுத்துக்கு உதவியெல்லாம் பண்ணாங்க, ஸ்கூல்லாம். இப்போ அதே காட்டிலும் ஒரு உனக்கு பரலோகம் வீட்டே கொடுத்துட்டாரு. இப்போ பரலோகத்தில் போய் நீங்கள் உட்காரணுன்னா இப்போ அதிகமாக யாரையும் நேசிப்பீங்க? அம்மா அப்பாவை காட்டிலும் அதிகமாக நேசிப்பீங்க. அதுதான் ஆண்டவர் சித்தம். ஏன்னா இப்போ அதே காட்டில் அதிகமான அன்பு செலுத்தி உங்களே ஆண்டவர் மீட்டு எடுத்துட்டாரு. இப்போ உனக்கு இம்மைக்குரிய காரியம் வரைக்கும் தான் அப்பா அம்மா செய்திருக்கலாம், ஆனால் மறுமைக்குரிய எல்லாமே ஆண்டவர் செய்துட்டாரு. இப்போ அவருக்கு தான் நீ அதிகமாக அன்பு கூறணும். அப்போது எல்லாத்தையும் விட்டு ஒரு நாள் ஊழியத்துக்கு போகணும்.
அது வீடே வீடே வீடுன்னு சொல்லியிருக்கூடாது. வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் வீட்டை விட்டு என்ன பண்ண ஊழியத்துக்கு புறப்பட்டு போய் ஊழியம் செய்யணும், ஆத்மா தான் செய்யணும். புரியுங்களா? நீங்கள் ஆத்மாக்காக என்ன பண்ண ஓடணும், உழைக்கணும். அப்போ இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு அதிகமாக அன்பு கூறுறீங்கன்னு அர்த்தம். ஒரு வீட்டையே நேசித்து என்னாவாது? நீங்கள் போட்டிருக்கிற நகையே நேசித்த என்னாவாது? உடையே நேசித்த என்னாவாது? உடை சரீரத்துக்கும் உணவு ஜீவனுக்கும் என்ன சொன்னார்? விசேஷமானது எது? உடையை பார்க்கிலும் சரீரம் விசேஷமானது, உணவை காட்டிலும் ஜீவன் விசேஷமானது. அப்போ நமக்கு ஜீவன் மிக முக்கியம், சரீரம் மிக முக்கியம். அல்லேலூயா. கடைசியாக ஒரு கேரக்டர் சொல்லி நாம் முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்போ நோவா என்ன செய்தாரு? நீதிமானா இருந்திருக்கிறான், உத்தமனா இருந்திருக்கிறான் அந்த காலத்திலேயே. அல்லேலூயா. அப்போது அவன் நீதிமானாகவும் உத்தமனாக இருந்ததுனால்தான் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டரோடு நீ சஞ்சரிக்க நீங்களும் ஒரு நீதிமானாக இருப்பீங்க, நீங்களும் உத்தமமானாக இருப்பீங்க. அதே எபிரேயர் 11:7 சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாகுது என்று தீர்த்து விசுவாசனால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி. அப்ப விசுவாசத்துல உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியா மாறிட்டான். அப்ப என்ன பண்ணிக்கிறான்? அங்க உத்தமனா இருந்திருக்கிறான், அங்க நீதிமானா இருந்திருக்கிறான், இங்கே என்ன பயபக்தி உள்ளனா இருக்கிறான். குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணுறான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு நீங்கள் ஒரு பேழையை உண்டு பண்ணினீங்களா? நீங்கள் ரட்சிப்பதற்கு, உங்கள் குடும்பம் ரட்சிப்பதற்கு உங்கள் வீடே ஒரு பேழையாக மாறணும். அல்லேலூயா. அந்த பேழைக்குள்ளே என்ன பண்ணார் நோவா? பேழையை உண்டு பண்ணுறதுக்காக பல நாட்கள் என்ன பண்ண வனாந்தரத்தில் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு? மரம்லாம் வெட்டி கொண்டு வந்தானா சாதாரண காரியமா? புரியுங்களா? எல்லாம் கப்பலும் வந்து எங்கே கட்டுவாங்கன்னா கடற்கரை ஓரத்தை தான் கப்பலை கட்டுவாங்க. இவர் எங்கே கட்டுறாரு? காட்டில் போய் கட்டுனுக்கிறாரு. காட்டில் எங்கன்னா தண்ணி இருக்குமா? பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஒரு கப்பலை கட்டுறவர் எங்கே கட்டணும்? எங்கம்மா கட்டணும்? கடற்கரை ஓரத்தை தான் கட்டுவாங்க. கட்டிட்டு அப்புறம் அப்போ தண்ணியில் விட்டுருவாங்க. ஆனால் நோவா எங்கே கட்டுனுக்கிறாரு? காட்டில் கட்டுறாரு. அப்போ என்ன நம்பிக்கை வருமாங்க? நோவா எங்கே காட்டில் கட்டுறதுனால மக்களுக்கு சந்தேகம் ஆகிப்போயிடுச்சு, இவர் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்கும். எப்படி இது கடலில் இதை தண்ணிக்கு எப்படி யார் கொண்டு போவாங்க? இவ்வளோ பெரிய கப்பலை உண்டாக்கிட்டா. அப்போது 3 அடுக்கு உள்ள ஒரு பேடையை உண்டு பண்ணும்படி நோவா என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக அதில் கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்போ பேடை என்ற ஒரு பரலோகத்துக்குள்ளே நீ நுழையணுன்னா இப்போ நீ உங்கள் குடும்பத்தை என்ன பண்ணணும்? ரட்சிப்பதற்காக ஜெபிக்கணும். அந்த பேடையாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைவதற்கு கர்த்தர் செய்கிறார் உங்களை. இப்போது அந்த விசுவாசம் வரணும், விசுவாசத்தில் வளரணும். அல்லேலூயா. விசுவாசிக்கு நீங்கள் எல்லாம் கூடும். அப்போ உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக நீங்கள் நேரத்தை என்ன பண்ண ஒதுக்கணும். அந்த பேடைகளை கொண்டு போகணுன்னா அந்த பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு இப்போ என்ன பண்ண ஆடம்பரமான வாழ்க்கை, அப்புறம் ஆலயத்துக்கு லேட்டாக வர்றது, அப்புறம் இஷ்டம் போல் வர்றது, அப்புறம் வராதே போகிறது, அப்புறம் திருவந்தானிக்கு மட்டும் தான் வர்றது, இல்லை கிறிஸ்மஸ் அன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு நாள் வர்றது, இதெல்லாம் வந்து தேராது கேஸு. அல்லேலூயா. இதெல்லாம் வந்து தன் ஆத்மா இழந்து போயிடுவாங்க. புரியுங்களா? ஒரு பேழையை உண்டு பண்ணதுக்கு நோவா என்ன பண்ணார்? தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன பண்ணார்? இந்த 2 வேலையும் நடக்குது. ஒரு பக்கம் பேழையும் உண்டு பண்ணுறாரு, மறுபக்கம் குடும்பத்தை அதுக்குள்ளே கொண்டு வரதுக்காக பிரயாசப்படுறாரு. நம்மளும் ஆண்டு என்ன பண்ணோம்? ஒரு பக்கம் ஆலயத்துக்கு வரோம், இன்னொரு பக்கம் குடும்பத்தை ஆலயத்துக்கு கொண்டு வரணும்ல. அப்போ நம்ம ஆலயத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்ம குடும்பத்தோடையும் அவர் வரைய மாட்டார். புரியுங்களா? இயேசு கிறிஸ்துவே வந்து அவருக்கு முன்னாடி நின்று நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்க மாட்டார் நம்மளே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டோடைய விருப்பம் என்ன? துன்மார்க்கன் சொல்லுங்கம்மா. துன்மார்க்கன் சாகிறது நல்லதல்ல, துன்மார்க்கன் ரட்சிக்கப்படுவது ஆண்டவர் என்னவது ஆண்டோடைய விருப்பமாக இருக்கிறதா. துன்மார்க்கனே ரட்சிக்கப்பட அவர் விரும்புகிறாருன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் வீட்டுக்காரரை ரட்சிக்க மாட்டாரா? இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்க மாட்டாரா? நீங்கள் அவங்கள பார்த்து வெறுப்பாக பார்க்குறது, நம்ம பெரிய நம்ம அவங்களுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டேன் அவங்க எப்படின்னா போட்டேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாதவங்களுக்காக என்ன செய்யணும்?
நீ ஜெபம் பண்ணினே இருக்கணும். ஆண்டவரே இந்த வீட்டாரை ரட்சிங்கப்பா, எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மக்கள்லாம் மனம் திரும்பி ஆலயத்துக்கு வரணும் என்று உங்கள் ஜெப ஜீவியத்தை நீங்கள் பெருக வைக்கணும். அதுதான் சஞ்சரிப்பு. அப்போது என்ன செய்தார் நோவா? தன்னுடைய காலத்தில் என்ன பண்ண, தன் குடும்பத்தை ரட்சித்தார். அவர் சும்மா இல்லாத என்ன பண்ணார், அவன் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை நோவா அறிவித்தார். இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு பெரிய என்ன வரும், மழை வரும், அப்போ நம்ம முழுகி போயிடுவோம், நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்லி பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். புரியுங்களா? ஒரு பக்கம் அவர் குடும்பத்தை ரட்சிக்கணும், இன்னொரு பக்கம் பேழையை உண்டு பண்ணணும், இன்னொரு பக்கம் மக்களையும் ரட்சித்துக்குள்ள நடத்துறதுக்கு அவர் சும்மா இருந்தாரா? எல்லா வேலையும் செய்தார். அல்லேலூயா. நாம் அதே போல் ஆண்டவருக்கு என்ன பண்ண போகிறோம்? இது எல்லா வேலையும் செய்து முடிப்போம். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த சஞ்சரிப்பு என்ற தலைப்பில் தான் நம்ம பார்த்தோம். புரியுங்களா? யாரெல்லாம் சஞ்சரித்து வந்தாங்க, சஞ்சரிப்பு எங்கெல்லாம் இருந்தது அப்படின்னு அதை பார்த்தோம். வனாந்தரத்தில் சஞ்சரிப்பு முதல் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வனாந்தரத்தில் போய் சஞ்சரித்தார், காட்டு மிருகங்களுக்கு மத்தியில். அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை கூட ஒரு வனாந்தரமான வாழ்க்கை முதல் நம்ம வாழணும். கர்த்தருக்குள்ளே வந்து பலப்படணும்னா ஃபஸ்ட்டு வனாந்தரமான ஒரு இடத்தை நம்ம என்ன பண்ணோம்? ஒரு உபவாசம் வந்து ஒரு வனாந்தர வாழ்க்கை. ஒரு இரவெல்லாம் கண் விடுத்து ஜெபிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான், அது வனாந்தர வாழ்க்கை. அல்லேலூயா. புரியுங்களா? அப்போது சாத்தானை மேற்கொள்வதுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு? அவர் உபவாசத்தினாலையும் இரவெல்லாம் கண் விடுத்து ஜெபிக்கிறாரு. அப்போ நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த உலகத்தை மேற்கொள்வதுக்கு ஜெயம் எடுக்கிறதுக்கு அவர் அந்த வனாந்தர வாழ்க்கை தான் என்ன வச்சு, மோசே வனாந்தர வாழ்க்கை. புரியுங்களா? அந்த தேவனுடைய பிள்ளைகள் புரியுங்களா? தானியெல்லாம் பார்த்தீங்கன்னா வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. புரியுங்களா? வனாந்தரமான என்ன, சிறையில் போய் உட்காந்திங்கனாங்க. அந்நிய தேசத்தில் என்ன பண்ணாங்க? வனாந்தர வாழ்க்கை. அந்த இடத்துல கர்த்தர் அவங்கள உயர்த்துகிறாரு. அல்லேலூயா. அதே போல் நெகேமியா வனாந்தர வாழ்க்கை, எஸ்தர் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தாங்க. புரியுங்களா? எஸ்தருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு சொல்லுங்கள்? எஸ்தருடைய காலகட்டத்தில் அழகுள்ள பெண்கள்லாம் யாருக்கு வரணும்? அழகுள்ள பிள்ளைங்கள்லாம் ராஜாவுக்கு வரணும் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லா பெண்களும் புஷ்ணு வாங்கன்றாங்க. அப்போ எஸ்தர் அதோடு கூட தானே போனாங்க. அந்த வனாந்தரமான அந்த இடத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு எஸ்தர் பார்த்துப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால அந்த அம்மா ஒரு நாள்லாம் ஆகிட்டாங்க, ராணியாக மாறிட்டாங்க. அப்போ வனாந்தர வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம உயர்த்துறதுக்கு தான். தாவீதின் வாழ்க்கை பாருங்கள், வனாந்தர வாழ்க்கை. அவங்க மாமனார் தான் அவருக்கு வனாந்தர வாழ்க்கை. அல்லேலூயா. யாருடைய? சிலவங்க உங்களுக்கே மாமனார் மாமியார் தான் வனாந்தரமாக இருப்பாங்க. உங்களை கரெக்டாக உங்களை செட் பண்ணுறதுக்கு உங்கள் மாமியார் போதும். அல்லேலூயா. யார்? உங்கள் மாமியார் போதும் உங்களை செட் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. சில இடத்துல மனைவி வனாந்தரமாக இருப்பாங்க கணவனுக்கு, சில கணவர் மனைவிக்கு வனாந்தரமாக இருப்பாங்க. சில பிள்ளைங்க இருப்பாங்க, பெற்றோர்கள் பிள்ளைங்களுடைய புத்தி கேட்டு கேட்டு வளர்ந்துருவாங்க. அல்லேலூயா. சில நேரத்தில் பெற்றோர்களே பிள்ளைகள் இருப்பாங்க. சில பக்கத்து வீட்டில் நம்மளுக்கு ரோதனை பண்ணுறவங்க வனாந்தரமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் அழகான ஒரு பரிசுத்த ஒரு உத்தம ஒரு குணம் உருவாகுது. வனாந்தரத்தில் வாழ்க்கையில் என்ன இருக்குது? உத்தம குணம் உருவாகுது, சாந்தமுள்ள குணம் உருவாகுது, அன்புள்ள குணம் உருவாகுது. வனாந்தர வாழ்க்கையில் உபவாசன்ற ஒரு வாழ்க்கை உருவாகுது, ஒரு இரவலாக ஜெபிக்கிற வாழ்க்கை உருவாகுது, சபையை கட்டி அந்த சபை விருத்தி அடைவதற்கு ஒரு வாழ்க்கை உருவாகுது. அந்த வனாந்தரம் என்பது ஒரு சீசனை உருவாக்குது, ஒரு நல்ல ஜெபிக்கிற ஜாமக்காரனை உருவாக்குது. அந்த வனாந்தர வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு யுத்த வீரன் போர் சேவகனை உருவாக்குது. அந்த வனாந்தரமான வாழ்க்கையில் நம்ம சிறையிலே என்ன பண்ணுறோம்? நிறைய கற்றுக்கொள்ளுது. யோசேப்பு ஒரு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தான். புரியுங்களா? ஜெயிலில் போய் எத்தனோ வருஷங்களை காணப்படுறான். புரியுங்களா? ஜெயிலில் இருந்தான், குடியில் தூக்கி போடுறாங்க. புரியுங்களா? அவனுக்கு நல்ல அவனுடைய தகப்பன் நல்ல உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு போட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு நாள் அவன் பார்த்தா அந்த வஸ்திரம் என்ன ஆச்சு? ஒரு நாள் அவங்க அண்ணன் தம்பிகளே என்ன பண்ணிட்டாங்க? அந்த வஸ்திரத்தையே கைட்டி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு மிருகம் யோசேப்பை என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்கம்மா? மேற்கொண்டது, அழைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த வஸ்திரத்தை கட்டுறாங்க. ஆனால் அவன் வஸ்திரம் அவன் சரீரத்தை விட்டு வெளியே போனாலும் புரியுங்களா, அதே அவன் வனாந்தரமான வாழ்க்கை ஜெயிலில் இருக்கும்போது அவன் உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரும்போது அதே வஸ்திரம் மறுபடியும் வருது தான். எங்கே வந்து வஸ்திரத்தை எங்கே இழந்தானோ புரியுங்களா, வனாந்தர வாழ்க்கை முடியும் போது அவன் என்ன மாறிட்டான்? வனாந்தர வாழ்க்கை போகும்போது வஸ்திரம் போயிடுச்சு.
புரியுங்களா? அதனால் அவனுடைய என்ன போல அவன் குணங்கள்லாம் மாறுது. அவன் அண்ணன் தம்பி நேசிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் உருவாக்கப்படுறான். ஒரு தேசத்தையே ஆளக்கூடிய இதில் உருவாக்கப்படுறான். எல்லாத்தையும் அவன் கரெக்டாக செட் ஆன பிறகு புரியுங்களா, அதே வனாந்தர வாழ்க்கை முடித்து வெளியே வரும்போது அதே யோசேப்பு என்ன பண்ணுறாங்க, வெளியேற பெற்ற வஸ்திரத்தை தரித்து சிங்காசனில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இல்லையா? அப்போது நமக்குடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட நாட்கள்லேருந்து நித்திய ஜீவன் பெற வரைக்கும் உள்ள வனாந்தர வாழ்க்கை வந்துனே இருக்கும். அந்த வனாந்தர வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது. அதுதான் வனாந்தர வாழ்க்கை. வனாந்தரம்னா ஒன்றுமே இல்லை. அதுமாரி ஒன்றுமே இல்லாத நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை உருவாக்கிறோம். அது கர்த்தருடைய சுபாவம் நமக்குள்ள உருவாகுது. கர்த்தர் தாம் இந்த நாளிலே வார்த்தை கொடுத்ததுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இன்றைக்கி சஞ்சரிப்பை குறித்து எங்களோடு பேசினப்பா. ஆண்டவர் தாமே, நீர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்னைக்கு காட்டு மிருகங்களுக்குள்ளே நீ சஞ்சரித்து கொண்டு வந்தீர். எங்களுடைய வாழ்க்கை கூட இன்றைக்கி ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் வனாந்தர வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் நாங்கள் பரிசுத்தம் அடையணுமோ, எப்படிலாம் உத்தமமாக வாழணுமோ என்று நீர் இந்த வனாந்தர வாழ்க்கையில் எங்களை அனுப்பினாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அது எங்களை உருவாக்குறது ஒரு இடமா இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை நித்திய ஜீவன் பெற வரைக்கும், பரலோக ராஜ்யத்தில் நுழையிற வரைக்கும் எங்களுக்கு ஒரு வனாந்தர வாழ்க்கை இருக்கிறது. அதில் நாங்கள் வளர்ந்து வருவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு மாமியாரே எங்களுக்கு ஒரு வனாந்தரமாக வைத்திருக்கிறீர். அவங்க மூலம் நாங்கள் உருவாக்கப்பட்டு விட்டோம். ஒருவேளை பக்கத்து வீட்டில் எங்களுக்கு வைராக்கியமாக சத்துருக்களாக எழுப்பினாலும் அவங்கள மத்தியில் நாங்கள் உருவாக்கப்படுகிறோம் ஒரு வனாந்தர வாழ்க்கை. அப்படியே ஆண்டவர் எத்தனையோ சொல்லி போகலாம். ஆனால் எங்களை இன்று ஒரு நல்ல பரிசுத்தவான்களாக உத்தமனாக ஆபிரகாம் சஞ்சரித்து கொண்டிருந்தான். மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவரே அவன் யார் என்று அங்கே வெளிப்படுத்துகிறான். நான் பரதேசியாக வந்தேன், ஆனாலும் எனக்கு ஈசாக்கும் யாக்கோபுடைய கூடாரங்களே நான் வாசம் பண்ணினேன். ரீகாராபால அஷாக்கா ராதினிகாராபா. ஆண்டவரை பவுல் சொல்கிறார், நான் வனாந்தரங்களிலே நான் சஞ்சரித்து கொண்டு வந்தேன். அப்போது நிறைய சீசர்களை திடப்படுத்தி உருவாக்கி அவர்களை ஆண்டவருக்காய் கொண்டு வந்தேன் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாக நல்ல ஒரு வனாந்தர வாழ்க்கை மோசே அன்னைக்கு வனாந்தர வாழ்க்கையில் ஆண்டவரை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை மோசே ஒரு கொலைக்காரனாக இருந்தான், மோசே ஒரு கோபக்காரனாக இருந்தான். ஆனால் வனாந்தர வாழ்க்கையில் அவன் சாந்த குணமுள்ளவனாகும். ஆண்டவரே அவனுக்குள்ளே தாழ்மை பெருகினதை பார்க்கிறோம். பெருமையெல்லாம் அவனை விட்டு விலகிடுச்சு தன்னைத்தான் தாழ்த்துக்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இந்த ஜனங்களை நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போங்க, என்னை நரகத்துக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி தன்னுடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பெயரை கிறுக்கி போடு என்று அவன் அதிகாரமுடைய சொல்லுகிறான். அப்போது என் ஆடுகளெல்லாம் பரலோகத்துக்குள்ளே போகணும், அவங்க செய்த தவறுகளை மன்னிங்க என்று சொல்லி அவன் கதறுவதை பார்க்கிறோம். மெய்யாகவே ஆண்டுடைய இருதயத்தை அறிந்து வைத்திருந்தான் மோசே. வனாந்தர வாழ்க்கை இன்றைக்கி எங்களுக்கும் ஆண்டவரை உம்முடைய இருதயத்தை அறிகிற அறிவில் வளர்வதற்கு இதுவரை எங்களுக்கு ஒரு ஆயுதமாக இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் நாங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து பெருகணும், உங்களுடைய ராயத்தை கட்டி எடுப்பணும். இந்த சபையில் இன்னும் ஆண்டவரே வரப்போகிற நாட்களில் 100 பேர் சிஸ்டர்ஸை பயிற்சி படிக்கணும் ஆண்டவர். அதற்கு இவர்கள் எழுப்பினா தான் முடியும். இவர்கள் ஆவி எழுப்பி விடுங்க. அன்று கோரேசனுடைய ஆவி ஏவி விட்டது போல ஆண்டவர் அன்று கோரேசனுடைய ஆவி ஆலயத்தை கட்டி எழுப்ப ஏவி விட்டது போல இன்று வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆவி ஏவி விடும்படியாக சேவிக்கிறேன். இவர்கள் மூலமாக 100 பேர் அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது, இந்த கிளாஸ் முடிந்து அடுத்த கிளாஸ் வரும்போது இவர்கள் சொல்லணும், எங்கள் சபையில் 100 பேரை நாங்கள் சீசத்தை பயிற்சிக்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம், நீங்கள் வந்து நடத்துங்கன்னு சொல்லத்தக்க அந்த கிருபை இறக்கத்தை தாங்க. நடத்துகிற ஐயாவை ஆசீர்வதிங்க, அவர் துணைவியரை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்த ஒவ்வொரு பேர் பராணியர் ஆசீர்வதித்து நம்முடைய நாம மட்டும் மையப்படுவதாக. இந்த வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற மக்களெல்லாம் மனம் திரும்பி இயேசுக்குள்ளே வரணும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம்.
14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.